நான் ரசிக்கிறேன். இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம், இப்படி சந்தோஷம் பார்க்குற பார்வையில் ஒவ்வொரு மாதிரியா இருக்கிறதுனால இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கா, சந்தோஷம் இருக்கா, நிம்மதி இருக்கா, நிறைவு இருக்கா? அதுதான கேள்வி. ஆண்கள் சாதாரணமா, ஆண்கள் எவ்வளவு பாடாப்படுத்துறான். ஆனா ஒன்று சொல்றேங்க, கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு கவிதை சொல்லுவாரு. அவர் மனைவியை பற்றி சொல்லுவாரு. நீங்கெல்லாம் உங்க மனைவியை நினைச்சுக்கங்க, ஆண்கள்லாம் இருக்கிறீங்க. அவர் சொல்லுவாரு, சாரோட மனைவி கூட அங்கே உட்காந்துருக்காங்க, என் வீட்டு தேவதை கொஞ்சம் கண்ணீர் கொஞ்சம் ரத்தம், கொஞ்சம் கடவுள் கொஞ்சம் விலங்கு, சேர்த்து பிசைந்து செய்து முடித்த ஜீவராசி, தேவ மிருகம் நான் எனப்படுவது நல்லவன் இல்லை, நான் ஒரு பிணக்க ஞான கிறுக்க, இரும்பாய் கிடந்த எண்ணெய் துளைக்கு பொன்னாய் மாற்றிய புன்னகை கண்மணி, எரியும் தீயாய் இருந்தேனம்மா, எரியும் தீயை இழையாய் திரித்து சிறிய விளக்காய் செய்த வள்ளியடி, சீரும் கங்கையை சீசாவில் அடைக்கும் செப்படி வித்தை எப்படி கற்றார், 20 வயதில் இன்னொரு ஜரணம் உன்னால் அடைந்தேன் என்பதன் கவனம், ஆக வாழ்வில் நீ அமைதி காப்பதால் புற வாழ்வில் நான் பொருந்து வெல்கிறேன், காரியம் யாவையும் கண்மணி செய்வதால் சூரிய கவிஞனாய் சுற்றி வருகிறேன், சுற்றும் காற்றாய் சுதந்திரம் கொடுத்தாய், ஆனால் இந்த ராசி சித்திர கைகளில் சிறைப்புகள் மட்டுமே, 1000 பாடல் எழுதியிருப்பேன், ஆனால் எனக்கு பிடித்த பாடல் உன் சருகுப்புடவையின் சலசலப்பு ஒன்று, 1000 பல்லவி எழுதியிருப்பேன், ஆனால் எனக்கு பிடித்த இன்ப பல்லவி ஸ்ரீ போங்கல் என்னும் சினுங்கள் மட்டுமே, வெளியே என்னை வீரன் என்பார் கிளியே, உன்னை கேட்டால் தெரியும், துரோகம் என்னை துளைக்கும் வேளையில் வாழால் அறுத்த வாழையாய் நானும் மடிமேல் விழுவதும் மழை போல் அழுவதும் உனக்கே தெரியும், ஊராரியும். அதை கவிதை முடிப்பாரு. தாயினும் வடிவை, தமக்கையின் வடிவை, மகனினும் வடிவை, மனைவியின் வடிவை, மூதுரை சொல்லும் முதுமகள் வடிவை, ஓவிய திருவே உன்முகம் காண்கிறேன், உனக்கு முன்னே உயிர் பிரியத்தான் எனக்கு விருப்பம், அதற்கு இயற்கை உதவுங்கிறதா தமிழ் பண்பாடு. பெருந்தரையின் முத்திரையான காதல் சொன்னா அந்த காதல் குடும்பத்தில், அந்த அற்புதமான குடும்பத்தில் பிக் பாஸ் யார், அந்த மகிழ்ச்சிக்கு காரணமானவன் யார், ஆண்களா பெண்களா என்ற கேள்வியோடு இப்பொழுது பேச்சாளர்களை அறிமுகப்படுத்தி இந்த விவாதத்தை உங்கள் வாழ்த்துக்களோடு நான் துவங்க ஆசைப்படுகிறேன். இதிலே குடும்பத்தின் பிக் பாஸ் ஆண்களே என்று வாதிட நாடப்படுகிறேன். ஆண்களே என்று பேசுவதற்காக 2 பேச்சாளர் பெருமக்கள், பெண்களே என்று பேசுவதற்காக 2 பேச்சாளர் பெருமக்கள். இதுல ஆண்களே என்று பேச வந்திருப்பவர் ஜேசி பொறியாளர். சபரிமலையில் அருள்மழை பொழிந்தால் அது ஐயப்பன் ஹரி, திருப்பூரில் அமர்ந்து பெருந்துறையில் தமிழ் மழை பொழிந்தால் அவர்தான் ஜேசி ஹரி. அவருக்கு நல்ல ஒரு கைத்தல் கொடுப்பாங்க. அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காரு. நானும் தாடி அவரும் தாடி, நான் பெருந்தாடி அவர் பெருந்தாடி. ஆஹா, இந்த முழு தாடி. அதே போல அவருடைய அணியிலே இணையாக பேச வந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரி அவர்கள் லோகேஸ்வரி மேடம், கவிஞர், தொழில் முனைவர், மிகச்சிறந்த பேச்சாளர் லோகேஸ்வரி அவர்கள். இன்று உலகம் இயங்குவது ஜிஎஸ்டி வரியால். இந்த மேடை முழங்கப் போகிறது எங்கள் அன்பிற்கினிய சகோதரி லோகேஸ்வரியா. அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். அடுத்ததாக பெண்களே என்று வாதிட வந்திருப்பவர் மற்றவர்கள் ஜெயிக்குமாறு, மற்றவர்கள் மகிழ்ச்சியாய் இருக்குமாறு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு குமார், அவர்தான் ஜேசி சிவகுமார். அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். மாணவர்களுக்கு இது போன்ற ஆசிரியர் அமைவதே மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் அந்த பாக்கியம் பணியில் மட்டுமல்ல, அவர் பெயரிலும் அமர்ந்திருக்கிறது. அவர்தான் மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் பெருந்தகை தனபாக்கியம் அவர்கள். அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பேச்சாளர்களை அறிமுகப்படுத்திட்டேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். தலைப்புக்குள்ள அதிகமாக போகல. உங்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக, கைத்தறதுக்காக பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். இப்போ பேச்சாளர்கள் பாடு, உங்கள் பாடு. உங்களைப் போலவே நானும் அவர்களை பேச்சை கேட்டு ஒரு சிறிய தீர்ப்பை வழங்கி விடைபெற தயாராக இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியோடு, நெகிழ்ச்சியோடு குடும்பத்தின் பிக் பாஸ் பெண்களே என்று. பெண்ணுக்கு தான் முதல் உரிமை, பெண் தான் முக்கியம் இல்லைங்களா? பெண் தான் நகரம், ஆரம்பம். எனவே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களே என்று வாதிட வருகிறார் பெருந்துறை ஜேசி சிவகுமார் அவர்களை உங்கள் கைத்தட்டலோடு அழைக்கிறேன்.
போன்ற அனைத்து நாடுகளும் மூக்குல விரல வச்சு பார்க்கறாங்க. எப்படா உங்களால மட்டும் முடியுது, இந்தியாவில் மட்டும் எப்படி முடியுது, இந்தியாவில இந்த விஷயத்தை சாத்தியமே ஒரு விஷயத்தை சாதிக்கிறீங்களே எப்படி உங்களால முடியுது அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்க. எல்லாருமே வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நடுவர்களே? என்னதுங்க? ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் உலகமே வியந்து பார்க்குற ஒரு விஷயம் இன்னும் நம்ம இந்திய நாட்டில் நிலைச்சு இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் யார், அந்த ஆணிவர் யாருன்னா அது கண்டிப்பா பெண்கள் தான் நடுவர்களே. அவர்களுடைய குடுமி பிடி மட்டும்தான் ஆண்களை அப்படியே பிக் பாஸா புடிச்சு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தா புடிச்சு ஒரு ஆட்டுனா அம்மா தாயே நீயே சரணாகதுன்னு அவங்க கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அங்க ஒருவனுக்கு ஒருத்திக்கிற ஒரு விஷயம் நிலைநாட்டப்படுறது அது பெண்கள் பிக் பாஸ்னால மட்டும்தான் நடுவர்களே, வேற எதுவும் கிடையாது. போலீஸை விட பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங் இருக்குன்னா அது பொண்டாட்டி டிஸ்னேஷ் தான் நடுவர்களே. ஒரு ஆண் வந்து பெண்களுக்காக பேசுற, பெண்கள் கைதட்டாம இருக்கலாம், அதுதான் சிறப்பு, அதுதான் ரொம்ப முக்கியம். என் பொண்டாட்டியார் உட்காந்துருக்கேன், அவங்க சந்தோஷமா தமிழ்நாட்டிலேயே நான் எத்தனையோ மேடைகளில் தினம் மேடையில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த பேச்சாளர் நீங்க தாங்க. எப்படிங்க சார் மனைவியை எதிர்த்துல உட்கார்ந்து இவ்வளவு தைரியமா பேசுறீங்களே? அவங்க கிட்ட பாஸ் பர்மிஷன் வாங்கிட்டேன். அம்மா தாயே இந்த மாதிரி பண்ண போறேன் அப்படின்னாங்க. நீங்க ஜெயிச்சுட்டு வாங்க தலைவான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு பயமே நீங்க நடுவர். ஏன்னா அங்க பாஸ் பர்மிஷன் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நடுவர். இப்படிதாங்க ஒரு ஒய்ஃப் என்ன பண்றாங்க, ஹஸ்பண்ட் கேட்கறாங்க, ஏப்பா ஒரு 4 நாளைக்கு ஒரு கண்ணுக்கு பண்பாடம் வந்தா படாம இருந்தா எப்படி இருக்கு? திடீர்னு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், நம்மளால் ரொம்ப ஹாப்பியாயிட்டா இருக்கு, ஆஹா சூப்பரா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டாரு. அவ்வளவுதாங்க. திங்கக்கிழமை கண்ணில் படல, செவ்வாய்க்கிழமை கண்ணில் படல, புதன்கிழமை கண்ணு படல, சரி வியாழக்கிழமை கண்ணு படல, வெள்ளிக்கிழமை லைட்டா கண்ணு வீக்க குறைச்சதுக்கு அப்புறம் அப்படியே லைட்டா தெரிய ஆரம்பிச்சாருங்க. அந்த மாதிரி நிலைமை இருக்கு. இதே மாதிரி ஒரு 25 வருஷம் செலிப்ரேட் பண்றாங்க. எது ஆனிவர்சரி. 25 வருஷம் ஒரு புருஷன் முன்னாடி சேர்ந்து ஒன்னா இருந்திருக்கீங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். எப்படா உங்களால முடிஞ்சது, எத்தனையோ பிரச்சனை எப்படி முடிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, நாங்க ஹனிமூன் போன 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப போகும்போது என் ஒய்ஃப் பீச் பக்கம் போனோம். அங்க வந்து ஒய்ஃப் குதிரையில போன ஆசைப்பட்டாங்க அப்படின்னு. அப்படியா? சரி. குதிரையில ஏறினா குதிரை கொஞ்சம் போய் டொப்புன்னு தள்ளி விட்டுருச்சு ஒய்ஃபை. தள்ளி விட்டோன்னா அந்த மாதிரி சரி ஓகே ஏதோ நாம சரியா உட்கார போடுறேன்னு சொல்லி மறுபடியும் ஏறி உட்காந்துட்டான். இன்னும் கொஞ்சம் மறுபடியும் ஏறி போனாங்க, மறுபடியும் தள்ளி விட்டுருச்சு. அப்போ விழுந்து எந்திரிச்சு சொல்லிச்சு, இதோட ஃபர்ஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிச்சு. சரிட்டு மறுபடியும் ஏறினா எல்லை தடக்கணும் இல்லையா, ஏறி போகும்போது 2வது முறையும் தள்ளி விட்டுருச்சு. இது உனக்கு செகண்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி மறுபடியும் ஏறி போகும்போது டக்குன்னு தள்ளி விட்டுருச்சு. டக்குன்னு இது 3வது வார்னிங் சொல்லிட்டு ஹேண்ட்பேக் துப்பாக்கி எடுத்து பொசுக்கு சுட்டு போடுச்சு. முதலையா நம்ம ஆளுக்கு வந்துச்சு இந்த கோவம், ஏய் லூசானே இப்படி போய் அடிச்சுட்டு குதிரை போய் சுட்டு போட்டியே அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுச்சு, இது உனக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் செகண்ட் வார்னிங் வாங்கவே இல்லை நடுவர்களே. அவர்களும் ஹாப்பியா போயிட்டு இருக்காங்க. இப்படிதான் இருக்கு நடுவர்களே. நம்ம திருவள்ளுவர் இருந்து 1.25 அடியில் எல்லாத்தையும் புரிய வச்ச நம்ம பாஸ் பிக் பாஸ் பெண்கள் ஒரே அடியில் எல்லாத்தையும் புரிய வச்சிருக்கோம். நல்லா கைதட்டாங்க. பிக் பாஸ் எத்தனை உட்காந்துருக்கீங்க? நடுவர் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அந்த பிக் பாஸ், இந்த பிக் பாஸ் வாழவே முடியாது. நடுவர்களே, திருமணம் என்பது ஆண்களுக்கு ஒரு சாதாரண நிகழ்வு, ஆனால் பெண்களுக்கு ஒரு மாபெரும் மாற்றம். திருமணத்துக்கு முன்பு உங்களோட குலதெய்வம் பேர் என்ன? திருமணத்துக்கு முன்பு குலதெய்வத்து பேருங்களா? வெள்ளாண்டி வளசி அம்மன். வெள்ளாண்டி. திருமணத்துக்கு பின்பு என் பொண்டாட்டி தான் குலதெய்வம். ஐயோ, உண்மையான குலதெய்வத்தை கேட்டேன். அது ஒத்துக்கிறோமா? நீங்க எங்க தலைப்புக்கு அவ்வளவுதான் வேணாம், கொஞ்சம் அவங்களுக்காக பேசுங்க. அதாவது பாக்குறது மனைவிக்கு தான் குலதெய்வம் மாறுமே தவிர கணவனுக்கு குலதெய்வம் மாறாது. அதேதான், அதே வேலை. ஆனா வந்து ஏமனைக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வீரபத்திர சாமி, கல்யாணத்துக்கு அப்புறம் பூதேவி சீதேவி சமேத வரதராஜ பெருமாள் சுவாமிகள். யாருக்கு? என் ஒய்ஃபு. குலதெய்வத்துக்கு இது கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க பேர் என்னன்னு சொல்லி சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என் பேர் ஏஜே பிரபு. ஏஜே. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏஜே பிரபு. என் ஒய்ஃபுக்கு முன்னாடி ஈஸ்வரி, இப்ப ஈஸ்வரி சிவா. மாற்றம் எவ்வளவு பெரிய மாற்றம். சொந்த ஊரங்க அருப்புக்கோட்டை, இப்ப சத்தியமங்கலம், பெருந்துறை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கேட்கும்போது சொன்னா மாபெரும் மாற்றம் அவங்களுடைய நடக்குது. எதுக்காக வராங்க அப்படின்னா இவ்வளவு தூரம் முடிச்சு நடுவர்களே கல்யாணத்துக்கு 3 முடிச்சு போடுறாங்க. நிறைய விளக்கங்கள் இருக்கு. நான் சொல்ற விளக்கம்னா அவங்க எவ்வளவு பெரிய மாற்றங்கள் பாருங்க அவங்களுடைய வாழ்க்கையில. கல்யாணத்தை முதல் முடிச்சு எதுக்கு போறாங்க? எங்க அப்பா அம்மா முடிச்சுக்கோ, 2வது முடிச்சு சொந்த பந்த ஃப்ரெண்ட் எல்லாம் முடிச்சுக்கோ, 3வது குலதெய்வத்தை முடிச்சுக்கோ,
அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க. நாமளே கதையில எதுக்காக வராங்க? நம்ம வீட்டை இயக்கறதுக்கு, எங்க வீட்டு மகாராணி, எங்க வீட்டு குத்துவிளக்கு, வாமா வந்து குத்துவிளக்கு ஏத்துமா, எங்க குடும்பத்தை விலகவை அப்படின்னு சொல்லி வா வான்னு கூப்பிடுறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க இயக்கறதுக்காக வீட்டுக்கு கூப்பிடுறாங்க யோசிச்சு பாருங்க நடுவர்களே. அதுக்குதான் சொல்றாங்க, மணமகளே மருமகளே வா வா. ஆனா ஒண்ணு சொல்றேங்க, இந்த பாட்டு பாடுங்க. நான் இங்க இருக்கிற பெருந்தக்க அத்தனை ஆண்கள் கேட்கிறேன், தாலி கட்டுறப்ப 3 முடிச்சும் நான் தான் போட்டேன்னு சொல்ற ஆண்கள் கைது பாருங்க. யாருங்க? கையை தான் எல்லாம் கொண்டு போறோம், அதுக்கப்புறம் யார் முடிச்சு போடுறாங்கன்னே தெரியல. நடுவர்களே தப்பு, 2 முடிச்சு தான் போடணும். 3ஆவது முடிச்சு அவங்க நாத்தனார் போடுவாங்க, அவங்க பொண்ணோட அக்காவோ தங்கச்சியோ போடுவாங்க. ஏன் போடுவாங்க? நல்லா பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நடுவர். ஏன் போடுவாங்க அப்படின்னா, 3ஆவது முடிச்சு போடும்போது என் வீட்டு அந்த வீட்டு பெண்ணு, நான் இந்த வீட்டை விட்டு வெளி வீட்டுக்கு போயிடுவேன், என் வீட்டுக்கு மருமகளா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மகளுக்கான ஸ்தானத்தை கொடுக்கறதுக்காக 3ஆவது முடிச்சு போறாங்கன்னா அவங்க தான் பாஸ். சபாஸ். இதுல வேற எந்த சந்தேகம் இல்லையே. அதுக்குதான் மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணமகளே குலமகளே வா வா, உன் தமிழ் கோயில் வாசம் திறந்து வைப்போம் வா வா. வெல்கம் பண்றான், ஒரு பெண்ணை அழகா வெல்கம் பண்றான். வெல்கம் பண்றது மட்டும் இல்ல, என்ன சொல்றாங்க? பொருள் இருக்கும், பலம் இருக்கும் உங்கள் வாசலில், நல்ல மனம் இருக்கும், குணம் இருக்கும் எங்கள் வாசல்னு சொல்றாங்கன்னா, ஒரு குணத்தோட மனத்தோட ஒரு பொண்ணை வெல்கம் பண்றானா. இந்த வீட்டை நல்லா சிறப்பா வச்சிருக்க, வா உனக்கான ஒரு போஸ்டிங் இருக்குது, வந்து நீ எடுத்துக்க அப்படின்னு சொன்னா வெல்கம் பண்றாங்க நடுவர்களே. வீடுங்கிறது செங்கற்கால் கட்டப்பட்டதல்ல, பெண்களால் கட்டப்பட்டது. ஆண் இல்லாத வீடு அரை வீடு, பெண் இல்லாத வீடு வெறும் வீடு. அப்படி மேடம் நீங்க தான் பாயிண்ட் எழுதி கொடுத்தீங்க. பெண்கள் வீடு என்பது தரையில் இருப்பதல்ல, பெண்களுடைய தலையில் இருக்கிறது நடுவர். இப்படிதான் நடுவர்களே. ஒரு நாள் எங்க வீட்டுக்கு மிஸ்டர் பிச்சைக்காரர் வந்தார். மிஸ்டர் பிச்சைக்காரர்? ஆமா, மிஸ்டர் பிச்சைக்காரர் வந்தார். வந்துட்டு வாசல்ல நின்று இருக்காரு, நாங்க தான் நின்று இருக்கேன். அப்போ அவர் அம்மா தாயே ஏதாவது கொடுங்கனாரு. நான் அப்ப கேட்டேன், ஐயா நான் தான் இங்க இருக்கல ஐயா, என்ன கேட்கலாம்ல ஐயா, யார் தருவாங்களோ, யார் முதலாளி அம்மாவோ அவங்கள தானே கேட்க முடியும் அப்படின்னாரு. சரிமா, என் ஒய்ஃப் ரொம்ப புத்திசாலிங்க, சரிங்க, அதையும் டேக்கிள் பண்றான். இல்ல வீட்டுல கொடுக்குற பொண்ணு இல்ல, நான் இல்ல ஓ அப்படிங்கிறேன். அவர் என்ன முறைச்சிட்டு நிக்கிறார். அதே பதில் என் ஒய்ஃப் அழகா சொல்றான் பாருங்க, ஐயா இன்னைக்கு இல்லைங்கய்யா நாளைக்கு வாங்கியா தரேங்க, செல்லாம் கட்டிட்டு போறேன். புத்திசாலியா அந்த ஹேண்டில் பண்றாங்க, அந்த சூழ்நிலை புத்திசாலியா ஹேண்டில் பண்றாங்க நடுவர் அவர்களே. அதே மாதிரி உடனே பேசிட்டு போது போன வாரத்தில் நம்ம தலைப்பு முடிவானோன்னா அவங்கள்ட்ட கேட்டோம். கேட்டுட்டு பட்டிமன்றம் நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டாங்க நடுவர் அவர்களே. கேட்டோம்னா இந்த மாதிரி ஆண்களா பெண்களா புக் கிளாஸ் ஒரு செகண்ட் யோசிக்கும். சரி, டக்குன்னு முடிவு சொல்லிட்டாங்க. என்ன முடிவு வருது சொல்லுங்க? என்ன முடிவு? நீங்களே சொல்லிடுங்க. தீர்ப்பே சொல்லிட்டாங்களா? தீர்ப்பே சொல்லிட்டாங்க ஒரே செகண்ட்ல. நான் இப்ப சொல்லக்கூடாது. ஓகே, அது பெண்கள் நீங்க சொல்ல போற தீர்ப்பு தான், ஒன்றும் தப்பு இல்லை. அட்வான்ஸ் ரிலீஸ் பண்ணலாம், அட்வான்ஸ் தீபாவளி, அட்வான்ஸ் பொங்கல் அப்படின்னு சொல்ற மாதிரி, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மாதிரி அட்வான்ஸ் ரிசல்ட் கொடுத்துடலாம் பெண்கள் சொல்லிட்டாங்க. ஒன்று சொல்றேங்க, 50,000 ரூபாய் யார் தரீங்களோ அவங்க பக்கம் தீர்ப்பு. ஐயா அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு, உண்மை ஜெயிக்குமே என்னைக்குமே, உண்மை சொல்லுவோம் நாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லைங்கய்யா, சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்களா? நான் ஏன்னு கேட்டோன்னா 2 பஞ்சு சொன்னாங்க. 2 பஞ்சு அப்படியே ஆடி போயிட்டு ஆடி. ஒரு பஞ்சு என்னன்னா, உமனுக்குள்ளதான் மென் இருக்குது, உமனே போச்சு. உமனுக்குள்ளேயும் போய் எம்ஏஎன் உமன், அதுக்குள்ளதான் மென் இருக்குது. சுத்தம் நீங்க அவ்வளவுதான், நீங்க எங்களுக்குள்ளதான் நீங்க இருக்கீங்க. நான் சொல்றதெல்லாம் கேட்கணும், அது கூட பரவாயில்ல. உங்களுக்கு நடுவில் இப்ப சொல்ல உமனுக்குள்ளதான் மென் இருக்குங்க. அந்த மென்னை தூக்குங்க, சங்குதான் வாழ்க்கையில. ஆனால் ஊ சேர்ந்தாதான் மென்னுக்கு எப்பவுமே பங்கு கிடைக்கும். மென் வரும்போது பதிப்பாகிறது, இல்லைன்னா வாழ்க்கையில சங்குதான். அது அவங்க கவுண்டர் ரெடியா இருக்காங்க. பாவம் அவங்க கவுண்டர் லோ வயசு அக்கா வந்து ரொம்ப கவுண்டருக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிள்ளைமா இருந்தாங்க கவுண்டர் அவங்க டைலாக் கவுண்டர். நடுவர் அவர்களே, 2வது பஞ்ச் முக்கியமான பஞ்ச் சொல்லுங்க. உமன் கிட்ட பழச்சிக்கிட்டீங்கன்னா எமனை வெல்கம் பண்ற மாதிரி உங்களுக்கு தான். உமன் கிட்ட பழச்சு உமனை பழிச்சுட்டா எமனை வெல்கம் பண்றது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அந்த மாதிரி 2 பஞ்சு சொன்னாங்க. சத்தியவான் சாவித்திரி கதை தெரியுமில்லைங்க? அதான் சத்தியவான் சாவித்திரி யமங்கிட்டயே சண்டை போட்டு புருஷனோட உயிரை திருப்பி கொண்டாடுறத ஒரு வரலாறு. என்ன அர்த்தம் அதுக்கு? யமனே நினைச்சாலும் பொம்பளை கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறக்காக. நான் பஞ்சு சொல்லிட்டுங்களா? இந்த மாதிரி மக்களை பார்த்து கேட்குறேன். சரியா சொன்னீங்கன்னா பல்லவி பரமசிவனும் நிலா டிவி உரிமையாளரும் 50,000 பரிசு தருவாங்க. அண்டார்டிகாவில் மனுஷன் வாழ முடியாது, அண்டார்டிகாவில் மனுஷன் வாழ முடியாது,
பொண்டாட்டி கூட புருஷன் வாழ முடியாது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் தனித்தனி 50,000 தரப்படும். நிகழ்ச்சி முடிஞ்சு பின்னாடி வாங்க. நடுவில் என் ஒய்ஃபுக்கு நான் தான் சாமி, நான் தான் கடவுள். ஏன்னா எனக்கு டெய்லி அர்ச்சனை கிடைக்கும். ஓ, நானும் கடவுள் மாதிரி அமைதியாகவே இருந்தேன். ரசிக்கிறீங்க அர்ச்சனை? ஆமா, ஏன்னா அவங்க பேச்சில் ஒரு நியாயம் இருக்கு. அதனால நான் அமைதியாக இருந்துக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பையன் வந்து அம்மாட்ட கேட்குறான், அம்மா எனக்கு தூக்கம் வரல, கதை சொல்லு அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த அவங்க அம்மா சொல்றாங்க, எப்பா எனக்கும் தூக்கம் வரல, லேட்டு வேற ஆயிடுச்சு, உங்க அப்பனும் வரல, ஒரு 10 நிமிஷம் போடுறாமாங்கண்ணே, உங்க அப்பா வருவாரு, ஏன் லேட்டுன்னு மட்டும் கேட்போம், கதை கதையா சொல்லுவாரு, எல்லாத்தையும் நீ கேட்டுக்கோ, நல்லா தூங்கலாம். வாழ்க்கையோட அனுபவம். ஆபீஸ்ல வந்து ஒருத்தர் கேட்கிறார் நடுவர்களே, ஐயா மேனேஜர் பார்த்து, ஐயா நீங்க வந்து ஆபீஸ்ல சிங்க மாதிரி வேலை பார்க்குறீங்க, உங்களை பார்த்தாவே அவ்வளவு சிங்க மாதிரி, வீட்டுல எப்படி என்ன எப்படி கேட்டா, வீட்டுல நான் தான் சிங்கம் அப்படிங்கிறாரு. சூப்பருங்க, அங்கே நீங்க தான் சிங்கமா அப்படின்னாரு. இல்லப்பா, என் மேல துர்காதேவி மாதிரி என் முன்னாடி உட்காந்துருப்பா, அவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்ல. பாஸ், என்னோட பாஸ் துர்காதேவி மேல உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, எந்த ஆபீஸா மேனேஜர் ஜிஎம்ஆ எம்டியா யார் இருந்தாலும் அவங்களுக்கு மேல ஒரு துர்காதேவியா பாஸ் உட்கார்ந்துருப்பாங்க என்பதுதான். உலகத்துல வந்து எத்தனையோ நாடுகளுக்கு பொருளாதார வீழ்ச்சி நடைபெற்றது. பொருளாதார வீழ்ச்சி எல்லாம் மாநாடப்பட்ட அமெரிக்காவே பொருளாதார வீழ்ச்சி ஆயிடுச்சு. ஆனா இந்தியா மட்டும் பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைஞ்சிருங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம தாய் குலங்கள் அது காரணம். பட்டு புடை கடையில, அரிசி டப்பாக்குள்ள, கடுகு டப்பாக்குள்ள, புளி டப்பாக்குள்ள, எல்லாத்துக்குள்ளேயும் வச்சு காசை வச்சு எடுத்து வச்சு கொடுத்து அந்த ஒரு சேமிப்பின் இலக்கணத்தை இந்த உலகிற்கு தெரிவித்ததே பெண்கள் தான் அப்படிங்கிறத மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அதுக்குதான் சேர்த்த பண்ணத்தை சிக்கனமா, செலவு பண்ண பக்குவமா, அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு, அவங்க ஒரு ஆக்கு வாங்க செல்ல கண்ணு, மனப்பாடு மாடு கட்டி மாயவர ஏறு போட்டி. அழகா சொன்னாங்க, ஆத்தா கையில கொடுத்து போடு, அம்மா கையில கொடுத்து போடுன்னு சொன்னாங்கன்னா, அதே நம்ம ஆளு பாடுறாங்க. எப்படி பாடுறாங்க? கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல, காதலி பாப்பா காரணங்கப்பா, ஏதுன்னு சொல்ல புரியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான காசு பொருளாதாரத்தை மேனேஜ் பண்றது வந்து பெண்கள் தான் நடுவர்களே. எப்பவுமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. 5 மணிக்கு ஒரு 2 நிமிடத்துல முடிச்சான். அலாரம் வச்சு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்கினாலும் ஆம்பளை. அலாரம் வச்சு அலாரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சா அதுதாங்க பொம்பளை. அதான் முக்கியம். எங்க வீட்டுல வந்து கொழு வச்சாங்க ஒரு இந்த நவராத்திரிக்கு ரொம்ப அருமையான கொழு வச்சாங்க. பாராட்டுகள் மேடையிலே என் ஒய்ஃபை பாராட்டு விருப்பப்படுறேன். அவ்வளோ அருமையான ஒரு கொழு வச்சாங்க. அந்த பாருங்க, பொண்ணுலாம் கை தர்றாங்க, குழு வந்த பிள்ளைங்க அவங்கலாம் அவ்வளோ அருமையான குழு வச்சாங்க. இதுல வந்து ஈரோடு மாவட்டத்தில் மிகச்சிறந்த குழுவா குழு தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசு வழங்கினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்க வந்து நடுவர்களே, இது என்ன விஷயம் அப்படின்னா, பரிசு வாங்க போறோம். அங்க போகும்போது பரிசு மேடையில் நிற்கும் போது இவங்க ஈஸ்வரி வைப்பாங்க போல. ஆனா அதுக்கு வந்து இந்த சிவா சார் தான் நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு, சிவா சார் தான் அப்படி பண்ணுவாரு இப்படி பண்ணுவாருன்னு சொன்னாங்க. உண்மையை சொல்றவர்களே, நான் ஒண்ணுமே பண்ணல, எல்லாம் செஞ்சது அவங்க தான். காலையில 3:30 மணிக்கு இந்த சுப்பிரபாதம் பாடுற ஆரம்பிச்சது, நைட்டு 10:30 மணிக்கு மங்களம் பாடுற வரைக்கும் அவங்க அத்தனை மணிக்கு அவங்க செஞ்சா. அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் கேட்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் என்னை தான் அங்க பாராட்டினார்கள். உண்மை என்ன தெரியுங்களா? நாட்டு நடப்பு என்ன தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவது என்னவோ கால்கள் தான், ஆனால் பரிசு என்னவோ கையில் தான் கிடைக்கிறது. எங்க பார்த்தாலும் பெண்கள் எவ்வளவுதான் உழைத்து குடும்பத்துக்காக உழைத்தாலும், பிக் பாஸா இருந்தாலும் ஆண்கள் தான் சொல்லி அவங்களுக்கு கைகளுக்கு பரிசு தர சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலை இந்த சமுதாயத்திலிருந்து இருக்கிற ஒரு மாயை உருவாக்கி இருக்க நடுவர்களே. அவர்கள் வந்து பொதுவா வந்து குழந்தைகள் 5 மணிக்கு அலாரம் வச்சு அதுக்கு முன்னமே எந்திரிச்சு 4 பேத்துக்கு அரிசி ஊற வச்சு 4 பேத்துக்கு டீ போட்டு கொடுத்துட்டு 4 செவத்துக்குள்ள அந்த 4 பேத்தை பற்றிய யோசிச்சிருந்து குடத்தை இடுப்பில் தாங்கி கணவனை மனதில் தாங்கி மனைவியை பற்றி புகழ்றப்போ ஆண்கள் தண்ணி குடிக்கணுங்கிறது சிம்பாலிக்கா சொல்றாரு. பார்த்தீங்களா? குடத்தை இடுப்பில் தாங்கி, குழந்தையை கருவில் தாங்கி, கணவனை மனதில் தாங்கி, குடும்பத்தை இதயத்தில் தாங்கி, கணவனுக்கு அது பிடிக்கும், மகனுக்கு இது பிடிக்கும், மகளுக்கு எது பிடிக்கும், மாமியாருக்கு என்ன பிடிக்கும், மாமனாருக்கு என்னென்ன பிடிக்கும் என்று ஒவ்வொருத்தருக்காக பார்த்து செஞ்சு தனக்கு என்ன பிடிக்கும் என்பதை மறந்த தியாய்கள் தான் பெண்கள் நடுவர்களே. நம்ம கோட்டமரியம்மன் இருக்காங்க, மதுரை எரிச்ச கண்ணையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கே டஃப் கொடுத்த சாவித்திரி பற்றி தெரிஞ்சிருக்கும். எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சு நீங்க வந்து தீர்ப்பு வந்து மாத்தி சொன்னீங்கன்னா
சாமி உங்க கண்ணை குத்தி போடும். அச்சச்சோ. அதனால பார்த்து ஜாக்கிரதையா சூதானமா வீட்டுக்கு திரும்பி போடுற நினைப்போட பெண்களே தீர்ப்பழங்க மாதிரி இருகரம் கூப்பி வேண்டி இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இடம் வாங்குகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல உற்சாகமான நல்ல கைத்தல் கொடுங்க. அற்புதமாக பேசுகிறார் திரு சிவா சார் அவர்கள். அதாவது ஒரு பெண்ணுக்காக ஆண் பேசுவது ரொம்ப கடினம், அது மனைவி எதிரில் உட்கார வச்சு பேசுறது இன்னும் கடினம். ஸோ அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு உரையை கொடுத்த ஜேசி சிவா சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உற்சாகமான கைத்தட்டலை கொடுத்து இவ்வளோ விஷயங்கள் சொன்னார். பார்த்தீங்களா, மனைவியுடைய சிறப்புகள் நிறைய சொன்னார். உண்மையிலே மனைவி ஒரு வரம். எத்தனை உறவுகள் இருந்தென்ன சத்தியம் சம்சாரம் அவள் சாமி அவதாரம் என்றான் கவியரசு கண்ணதாசன். அதனாலதான் அந்த அங்கீகாரத்தை அவர் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் தன் மகனோடு தன் மனைவியோடு வந்து பெண்ணை பெருமைப்படுத்திருக்கிறான்னு சொன்னால் அதுதான் இந்த மேடையோட சிறப்பு. பொதுவாக நான் தொழில்முறை பேச்சாளர், தினமும் ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு ஊரில் பேசிக்கிட்டே போய்க்கூடிய வாய்ப்பை அந்த இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இவர்களெல்லாம் ஒவ்வொரு துறையில் இருப்பவர்கள். இந்த மேடை வந்து ஒரு புதுமையான மேடை. இந்த மேடையில் நடுவராக என்னை அமர வைத்து தரம் வாய்ந்த ஒரு சிறப்பான பேச்சாளர்களை இந்த மேடையிலே எனக்கு அருகிலே இங்கே அந்த தலைப்பிலே வாதாட வைத்த பல்லவி ஃபைனான்ஸுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் ரொம்ப மிகச்சிறப்பான பேச்சை கொடுத்த உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்கள் கைத்தட்டல் உங்களுக்காக இன்னும் பல மேடைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துகிறது என்று சொல்லி இவருக்கு பதில் சொல்ல, ஏன்னா நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தால் ஒரு ஆணுக்கு பதில் சொல்ல பார்த்தீங்களா, பெண்ணை பற்றி சொன்னா ஒரு வண்டு வருது. ஆஹா, ஆண்களே என்று வாதிட வருவதற்காக இதோ கவிஞர் தொழில் முனைவோர் லோகேஸ்வரி மேடம் அவர்களை உங்கள் கைத்தட்டலோடு அழைக்கிறேன். வாங்க. எனது அன்னை தமிழுக்கும் இந்த மாலை வேளையில் பட்டிமன்றத்தை காண வந்து அமர்ந்திருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும், இரு அணி பேச்சாளர்களுக்கும், மரியாதைக்குரிய நடுவர் விஜய் டிவி புகழ் ஈரோடு ஏஜே பிரபு அவர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி, இன்றைய தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்பு. வீட்டின் பிக் பாஸ் ஆண்களா பெண்களா? ஆக்சுவலா சிவானா வந்து பேசிட்டு போனாருங்க. அவர் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சத்திய பிரமாணம் வாங்கியிருக்கோம். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு. ஏன்னா அதை வாங்காதனாலதான் வந்து வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு. வாங்கலாம் நினைச்ச அந்த புஸ்தகத்தை விட்டு பண்ணிட்டாங்க, வாங்கியிருப்பாங்க. இல்ல, அடுத்த பட்டிமன்றத்துக்கு இவர் வந்தா கண்டிப்பா எடுத்துருவாங்க. அவர் சொன்னாரு, ஒரு பெண் வந்து குடும்பம் கலையாம இருக்கிறதுக்கு அவதான் காரணம் அப்படின்னு. இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு பெண் எப்படின்னா நான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க, நாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஆண்டா அனுசரிச்சு குடும்பம் கலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு சரிமா சாரிமான்னு சொல்லி குடும்பம் கலையாம காத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பெண் தான் குடும்பம் கலையாமல் காக்கிறார். கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னா அடுத்த வார்த்தை என்ன தெரியுங்க வரும்? டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், செட் ஆக இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வந்து சொல்றாரு குடும்பத்தின் பிக் பாஸ் பெண்கள். பெண்கள் எப்படிங்க பிக் பாஸ் ஆக முடியும்? பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த நிகழ்ச்சியில பிக் பாஸ் யாருன்னு யாருக்காவது தெரியுமா நடுவர்களே? தெரியாது. அந்த குரல் மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மனுஷன் எங்க இருக்காருன்னே தெரியாது. அந்த மாதிரிதான் வீட்டுல பெண்கள் எல்லா பக்கமும் நிறைஞ்சிருப்பாங்க, எல்லாத்தையும் தலைவிடுவாங்க. சம்பந்தம் இருக்கிற விஷயமோ இல்லாத விஷயமோ எல்லாத்தையும் பேசுவாங்க. ஆனா ஆண்கள் தேவையான இடத்துல மட்டும்தான் பேசுவாங்க. அதனாலதான் அவங்க பிக் பாஸ். இந்த ஒரு பாயிண்ட் போதுமா? அப்புறம் இவருக்கு இங்க வந்து நிறைய சொன்னாரு, மானே தேனே சாமியே கடவுளே என்னென்னமோ சொல்றாரு. ஏன் பெண் பிக் பாஸ் ஆகலங்கிற கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சிருச்சு. இப்படி மந்திரமா பக்கத்துல உட்காந்து ஓதிக்கிட்டு இருந்தா அவங்க எங்க பிக் பாஸ் ஆக முடியும்? மயங்கித்தானே விழுக முடியும். ஐயோ இப்படி என்ன புகழ்றாங்களே, இப்படி என்ன புகழ்றாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துட வேண்டியதுதான். ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிங்க. ஒரு தலைவனுக்கு என்ன, ஒரு தலைவனாக இருக்கணும் அப்படின்னா சில தகுதிகள் வேணும். பிக் பாஸ் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு தலைவன் இல்லைங்களா? ஒரு தலைவனுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா நிதானம் வேணும்.
ஆனா பெண்ணுக்கு சில நேரங்கள் அந்த நிதானம் தவறும். ஆண் கொஞ்சம் பொறுமையா போவான், ஆனா பெண்ணுக்கு அப்படி இல்ல, கொஞ்சம் பிடிவாத குணம் ஜாஸ்தி. சில நேரங்கள்ல அது நல்லதா முடியும், குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய ஆரோக்கியமாவும் அமையும். ஆனா சில நேரங்கள் அது பெரிய மோசமான விளைவுகளை அதே குடும்பத்துல ஏற்படுத்தும். அப்படி நிதானம் மாறி மாறி இருக்கக்கூடியவர்களை எப்படி பிக் பாஸ் என்று அழைப்பது? அப்ப ஆண் தானே பிக் பாஸ். ஆமா பாருங்க, அவங்க பாயிண்ட் கேட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு பெண் வந்து எந்த வகையில இங்க குறைச்சல், அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க, சரிநிகர் அப்படின்னு சொன்னாலும் கூட பெண்ணுக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை எனக்கு வேலைக்கு போக முடியல, இல்ல பிடிக்கலைன்னா எனக்கு ஒரு தளர்வு உண்டு, நான் இருந்துக்கலாம் வீட்டுல. ஆனால் எனது ஆணுக்கு அப்படி ஒரு தளர்வே கிடையாது. என்ன நடந்தாலும் என் குடும்பத்துக்காக, இதோ இங்க பஸ் ஓட்டிட்டு இருக்காங்க பாருங்க, எத்தனை ஆண்கள் மூட்டை சுமந்துட்டு இருக்காங்கல்ல, அத்தனை ஆண்கள் ஒரு நிமிஷம் கூட ஓய்வு கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். காரணம் குடும்பத்துக்காக அவன் முன்னாடி வந்து நிக்கிறான், அவன் தலைவன். அது மட்டும் இல்ல, காவல்துறை எவ்வளவு சிரமப்பட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா. அவங்களும் ஆண்கள். பெண்கள் இருந்தாலும் ஆண்கள் பெரிதாக இங்க உழைக்கிறார்கள் கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். சரி, இன்னொரு விஷயம், பெண் அப்படிங்கறத வந்து சம்பாத்தியம் அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு பெண்கள் எப்படி எடுத்துக்கிறாங்களா? இவ்வளவு ஆண்டுகள் ஆண்கள் சம்பாதிச்சுட்டு தான் இருந்தாங்க, குடும்பத்துக்கு கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு பெண் வேற மாதிரி ஒரு பாணியில போறாளோ அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வருது. என்ன, ஏன் பிக் பாஸ் ஆகலன்னா, நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு தேவை, நான் செலவு பண்றேன், நீ ஏன் கேட்கிற? இது நம்ம வீடு, நாம மாறி நான் இன்னைக்கு பெண்கள் பேசுறதுனாலதான் பாவம் குடும்பம்ங்கிற அமைப்பே கலையுது. அப்புறம் எப்படி இந்த குடும்பத்திற்கு அவர்கள் பிக் பாஸ் ஆக இருக்க முடியும்? இந்த கண்டஸ்டன்ட் பிக் பாஸ்ல என்னங்க சார் வேலை செய்வாங்க? நேரத்துக்கு சாப்பிடுறாங்க, காலையில் எழுந்து டான்ஸ் ஆடுறாங்க, எனக்கு தெரிஞ்ச அப்புறம் ஊர் போராடி பேசுறாங்க, சமைக்கிறாங்க, அவங்க உள்ள உண்டான எல்லா வேலைகளையும் செய்யறாங்க, கேமராவோட அவங்க தான் தெரிவாங்க. எங்க அண்ணன் சொன்னாரு, பெண்கள் தான் குடும்பத்தின் அடையாளம். கண்டிப்பா நாங்க தான் குடும்பத்தின் அம்பாசிடருங்க, சரிங்களா? எல்லா இடத்துலயும் நாங்க தான் தெரியும். ஆனா அதன் தலைவர் யாருன்னா ஆண் தான், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா தலைவன் எப்பொழுதுமே நான் தான் முன்னாடி வர மாட்டான். ஆனா இந்த அம்பாசிடர்ஸ் எப்படி தெரியுமா? நான் தான். ஒருவேளை ஓனரே அவங்க தானே. இந்த பிரபு அவர்கள் வந்து ஒரு ஜுவல்லரி விளம்பரத்துக்கு வந்தாரு, கல்யாண் ஜுவல்லரி. சரி, எல்லாரும் நினைச்சிட்டாங்க கல்யாண் ஜுவல்லரி ஓனரே அவங்க தான் அப்படின்னு. ஏன்னா அம்பாசிடருக்கான பவர் அப்படி எல்லா இடத்துலயும் முகத்தை காட்டி காட்டி நாங்க தான் தலைவர்னு எல்லாரும் நம்புறாங்க. நாங்களே சில நம்பிட்டு தான் இருக்கோம். ஆனா கடைசியா பார்த்தா தலைவர் யாரு அப்படின்னா ஆண்கள் தான். இன்னொன்னு, பேரிடர் காலம் வந்தாலும் சரி, வீட்டுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன தாண்டி எந்த கஷ்டமா இருந்தாலும் என் குடும்பத்துக்கு போட்டுன்னு முன்னாடி வந்து நிக்கிறது ஆண்கள் தான். உதாரணத்துக்கு கொரோனா டைம்ல எடுத்துக்கோங்க, வீட்டுல எந்த பெண்களையும் ஆண்கள் முன்னாடி நீ போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு அனுப்பல. நீ வீட்டுல இரு, ஒருவேளை எனக்கு ஏதாவதுன்னா குடும்பத்தை பார்க்க நீ வேணும்னு சொல்லி முன் வந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் நடுவர் அவர்களே. இன்னொரு விஷயம், வெளிநாட்டுக்கு வேலைக்கு பெண்கள் வந்து சிக்கன் அம்மா கையில குடுத்து போட சொல்ல கண்ணன் எங்க அண்ணன் அழகா சொன்னாரு. சில வீடுகள்ல அம்மா கையில குடுக்கறது நல்ல விஷயம் தான். ஆனா இன்னைக்கு ஆன்லைன் ஷாப்பிங் மோகம் பெருகி வழியுது. ஒரு பட்டனை தட்டினா வீட்டுக்கு வருது, சும்மா இஷ்டத்துக்கு ஆர்டர் போட்டு தள்ளு, காசு எவ்வளோன்னு தேவையில்லை, ஏன்னா எல்லாத்துக்கும் இஎம்ஐ ஆப்ஷன். ஆனா கடைசியா கடனாளியாகி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் அங்க வாங்கிட்டு ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாச்சு, வீட்டுக்கு வந்து ஒரு 3 வருஷம் இருக்கலாம், 4 வருஷம் இருக்கலாம், சந்தோஷமா வந்தா மறுபடியும் கடனாயிடுச்சு, கிளம்பியான்னு கொடுத்து அனுப்புனா அப்பயும் மனசு சலிக்காம, சரிப்பா நம்ம குடும்பத்துக்கு தானே சந்தோஷம் முக்கியம் ஒருத்தன் போறானே, அவன் பிக் பாஸ் இல்லையா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்போர்ட்டிவா எல்லா பெண்களுமே எல்லாத்தையும் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு ஆணை நீங்க சும்மா கேள்வி பண்ணி பாருங்க, அவங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா குடும்பத்துக்குள்ள ஒரு பெண்ணை ஒரு ஆண் சின்னதா யாராவது ஒரு சின்னதா சொல்லிட்டா போடும், அது வந்து பல வருஷத்துக்கு பேசி 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 பெருசாக்கி அதை வந்து மறக்கவே மாட்டாங்க. ஆனா மறக்காம இருந்து எந்த நாளைக்கெல்லாம் அவனை குத்தி 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 கஷ்டப்படுத்த முடியுமோ அதை சிறப்பா செய்வாங்க. அவங்களை எப்படி வீட்டினுடைய பிக் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பிக் பாஸ் சொல்ல முடியும்? இவ்வளவு பாயிண்ட் சொல்றாங்க பாத்தீங்களா? நானா இருந்தா இந்த வீட்டுக்கு போயிருப்பேன், நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. சார், திரைப்படத்தோட பெயர்கள் எல்லாம் பாருங்க, பெண் வந்து 2 எக்ஸ்ட்ரீம் தான் எப்பயுமே. தெய்வ திருமகள், இறை, அதை விட்டா ஸ்ட்ரைட்டா ராட்சசி தான். ஒண்ணு அப்படி இருப்பாங்க, இல்லைன்னா இப்படி இருப்பாங்க. ஆனா ஆண்கள் அப்படி இல்ல, மனிதன், உயர்ந்தவன், அந்த மாதிரி. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பெண் வந்து ஒண்ணு பேரன்பு கொடுப்பா, இல்லனா காளி தேவியா மாதிரி அழிச்சிருவா. அவ 2 எக்ஸ்ட்ரீம். அப்படி 2 எக்ஸ்ட்ரீமா இருக்கிறவங்கள பிக் பாஸ்னு சொல்ல முடியுமா? அவங்க தலைவர் கிடையாது, அவர் பேராற்றல்.
வரல. மனைவி ஒரு மந்திரி, அவ எல்லா இடத்துலயும் தேவை. ஆணுக்கு நிச்சயமா மனைவிங்கிற அந்த மந்திரி தேவை. அவ ஆலோசனை சொல்லுவா, அறிவுரை சொல்லுவா, நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவா. மிக திறமையானவன். அந்த பேராற்றலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அந்த பிக் பாஸுக்கு தெரிந்திருக்கிறது. அவன் தான் நான். கணவனே கண்கண்ட தெய்வம். அண்ணா இன்னொரு விஷயம் சொன்னாரு, குதிரை கதை சொன்னாரு. ஃபர்ஸ்ட் வார்னிங், செகண்ட் வார்னிங், இதுதான் தேர்ட் வார்னிங் அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு வார்னிங்கே கிடையாது. பெண்கள் வார்னிங் எல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஏதோ ஒரு கல்யாணம் நடக்குது, அப்பவே அவர் ஏதோ கேக் வெட்டுறாங்க, அந்த பொண்ணு பிடிச்சி ஏதோ கேக்ல டிப் பண்ணிட்டார் பேச, அப்பவே டைவர்ஸ் முடிச்சு போச்சு. உங்களுக்கு வார்னிங் எதுக்கு கொடுக்கணும்? வார்னிங்கே கொடுக்கறது. இங்க வந்து பொறுத்து போறது இதெல்லாம் வந்து நீங்க அந்த காலத்து கதையவே இன்னும் பெண்கள் பொறுமையின் சிகரம், நிதானத்தின் அடையாளம், இந்த மாதிரி டயலாக்ஸா அள்ளி விட்டு இன்னமும் அதை நம்பிட்டு இருக்கீங்க. அப்படி எல்லாம் இல்ல. இன்னைக்கு அடிக்கு அடி, உதைக்கு உதை, அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து பெண்களை பிக் பாஸ்னு சொல்லிக்கிறது, வீட்டுடைய பிக் பாஸ்? இன்னைக்கு முன்னாடி சொல்றீங்க எல்லாருமே இந்த குழந்தை பெற்று கொடுத்தாங்க. ஐயா, கருப்பை பெண்களுக்கு வைக்கப்பட்டுள்ளது, அவர்கள் தான் பெற்றுத்தர முடியும், ஆண்களுக்கு இல்லை, அவர்கள் பெற்றுத்தர முடியாது. ஆனா எப்படி பெண்ணுக்கு மூட் ஸ்விங் வருதோ அந்த டைம்ல, அதே மாதிரி பெண்கள் 4வது மாசம் இருக்கும்போது ஆணுக்கும் மூட் ஸ்விங் வருங்கிறது யாருக்குமே தெரியறது இல்ல. ஆனா ஒரு கன்சிடரே பெண்களுக்காக அதை இதே பேசுறீங்களா? அந்த ஆண்கிறவனுக்கு என்ன உணர்வு ரீதியா நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாக்கணுமா? எனக்கு நீ ஒண்ணும் பண்ணல, ஆனா அவனுக்கு என்ன தேவை, அவன் சிந்தனை என்ன, அவனுடைய ஆசை என்ன, நீ ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கிறோமான்னா நிச்சயம் கிடையாது. அந்த ஆணை ஏதோ சம்பாதிச்சு போற ஒரு மிஷின் மாதிரி நினைச்சிட்டு இருக்கமே, ஆனா அதையும் சகிச்சுட்டு அவன் குடும்பத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கான்னா அவன் பிக் பாஸ் இல்லையா? 100 பெண் அப்படின்னாரு, ரொம்ப அருமையான விஷயம். அதேதான் சொல்றேன், 100 ஆக்குவாங்க. அது காசு பணமா இருந்தாலும் சரி, சண்டை சச்சரவா இருந்தாலும் சரி. அப்ப எப்படி குடும்பம் நல்லா இருக்கும்? ஒரு குடும்பமா இருக்கிறது 9 குடும்பமா பிரியத்தான் செய்யும். எங்க அண்ணன் சொன்னது கரெக்ட் தான். 100 ஆகும். இன்னொரு விஷயம் சொன்னாரு, நான் எல்லா கிரெடிட்டும் என் ஒய்ஃபுக்கு தான், ஆனா எல்லாரும் வந்து என்ன பாராட்டுறாங்க. எங்க அண்ணனுக்கு புகழ்ச்சி பிடிக்காது, அவர் புகழ்ச்சியை விரும்ப மாட்டாரு, ஆனா பின்னாடி புகழ்ந்தா மட்டும் பிடிச்சிக்க அவருக்கு. சோ அவர் சொல்றாரு எனக்கு, ஆனா அவங்கள கேளுங்க, அவருடைய மனைவியை கேட்டா தெரியும். அந்த அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்க தோழிகள் தான் நிறைய பேர் வருவாங்க, பெண்கள் தான் கலந்துக்குவாங்க. அந்த பெண்கள் எல்லாம் வந்து அந்த விசேஷத்தை சூப்பர்கான அவங்கள பார்த்து சொல்லணுங்கிறதுக்காக இவரு எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பாருன்னு பின்னாடி இருந்து வேலை செய்கிறார். ஒருபோதும் பேரு வாங்க அவர் வேலை செய்வதில்லை, தன் மனைவிக்கு பேரு சேர்க்க வேலை செய்கிறார். இவர் தானே பிக் பாஸ். எனவே ஆண்களே பிக் பாஸ் என்று கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இவங்க வக்கீலா இருக்க வேண்டியவங்க, கரெக்டா லா பாயிண்ட் பிடிச்சி படன்னு தீபாவளி வரதுனால பட்டாசு மாதிரி பட்டையை கிளப்பிட்டு போயிட்டாங்க. அன்பிற்கினிய சகோதரி கவிஞர் லோகேஸ்வரி அவர்களுக்கு நல்ல மீண்டும் ஒரு பலமான ஒரு கைத்தட்டலை கொடுத்து எல்லாம் தமிழகம் முழுக்க மேடைகளுக்கு வர வேண்டும். அதுதான் மேடை. மரியாதைக்குரிய ஐயா சுப்பிரமணிய ஐயா அவர்கள், வாணியம்பாடி கோவில் பூசாரி அவர்களையும் வருக என்று வரவேற்பது மகிழ்ச்சி அடையில். எவ்வளவு அற்புதமான விஷயங்களை சொன்னாங்க பாத்தீங்களா? அடிக்கடிக்கு வந்து பெண்கள், அதாவது ஆண்களுக்காக ஒரு பெண் பேசுவது எவ்வளவு சிறப்பு, எப்படி ஒரு பெண்ணுக்காக ஒரு ஆண் பேசினாலும் அழகா டீம் அமைச்சிருக்காங்க. அதுதான் சிறப்பு. ஏதோ சம்பிரதாயத்திற்காக பெண்களை திட்ட வேண்டும் என்பதற்காக, பெண்களை ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக, பெண்களை பத்தி அப்படியே நகைச்சுவா பேசினாதான் மக்கள் கை தட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இலக்கிய பட்டிமன்றங்கள் வேறு மாதிரி போய் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அதில் நிதர்சனமான உண்மைகளை பகிர்வதற்காக நிஜமான பேச்சாளர்களை இங்கே மேடையில் அமர வைத்திருக்கிறார்கள் சொன்னா அதுதான் இந்த நிகழ்ச்சி கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. லோகேஸ்வரி மேடம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பலமான பாராட்டுகளை தெரிவித்து கொள்கிறேன். அவங்க சொல்றது உண்மைதான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காட்டுறாங்க, இதுதான் பொண்ணுன்னு, அதுக்கப்புறம் அதை காட்டுன்னு காட்டுறாங்க. தாங்க அதுதான் சொல்றாங்க, அவ்வளவு வேதனை பண்றாங்க. ஒரு ஆண் படுற வேதனையை உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? பெருந்துறையில சொல்றாங்க, எல்லா வேலையும் என் வீட்டுல என் மனைவி தாங்க பார்ப்போம். நான் சொல்றேன், எல்லா வேலையும் என் மனைவி தான் பார்ப்போம். நான் துவைப்பேன், அவ பார்ப்போம். நான் சமைப்பேன், அவ பார்ப்போம். வாழ்க்கையில இப்படிதான் போயிட்டு. அவங்க சொன்னது உண்மைதான். அவங்க பேச என் வாழ்க்கையை படம் பிடிச்சி காட்டுறதுக்காக அன்பு சகோதரி எங்க பேசுறாங்களேன்னு எனக்கு பேச்சே வரலன்னா பாத்துக்கங்க. அப்படியே படபடப்பா வந்து பட்டையை கிளப்பியிருக்காங்க. அப்படின்னா ஒரு குடும்பத்துல என்ன நடக்குது பாருங்க. அழகா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க பாருங்க.
சிவா சார் என்னதான் பேசினாலும் அவருடைய பேச்சில் ஒரு மனைவியை உயர்த்தி ஒரு கைத்தட்டி ரசித்து பார்த்தாலும் அந்த உணர்வு கூட பிக் பாஸ் ஆன ஆணுக்குத்தான் வரும் என்ற அந்த பெருந்தன்மை இந்த மேடையில பதிவு பண்றப்ப அவருடைய மனைவியே கைத்தட்டி ரசிக்கிறாங்கன்னா அப்ப யாருங்க பிக் பாஸ்? ஆண்கள் தானே பிக் பாஸ் அப்படிங்கிறத அழகா சொல்லியிருக்காங்க. இப்பொழுது அவர்களுக்கு பதில் சொல்ல, ஒரு பெண்ணுக்கு பதில் சொல்ல ஒரு பெண் தான் வர வேண்டும் என்ற காரணத்தினால உடனடியாக மேடம் அவங்கள தனபாக்கிய மேடம் அவர்கள் ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பெருந்தகை. பெரிய ஆறுனா அது அமேசான், தந்தை பெரியாருனா நடுவர் அவர்களே அது ஈரோடு, பேச்சுன்னா அண்ணா, பீச்சுன்னா மெரினா, அருவானா திருப்பாச்சி, சந்தைனா பொள்ளாச்சி, பெருந்துறை சொன்னாலே அது பெரிய மனசு, பெரிய மனசு என்று சொன்னாலே அது பெருந்துறை தான். அப்படிப்பட்ட பெரிய மனசு கொண்ட மக்களின் மனங்களை எல்லாம் குளிர்வித்திருக்கக்கூடிய கோட்டை மாரியம்மன், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனத்தை தந்திருக்கக்கூடிய அன்னையினுடைய திருப்பாத கமலங்களை வணங்கி பெருந்துறை கோட்டையின் காவல் தெய்வமாக எல்லை சாமியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய முனியப்ப சாமி அவர்களினுடைய வீரத்தையும் தீரத்தையும் எங்கள் அணிக்கும் எதிரணிக்கும் வழங்க கேட்டு நடுவர் அவர்களே, இப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க, இப்பதான் பட்டிமன்றமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவங்களுடைய வேகத்தை பார்த்து நான் உங்க சார்பில் ஒரு பஞ்சு சொல்லிக்கிறேங்க. கலைஞர்களுக்கு சிறப்பு செய்தால் அது திரைத்துறை, சிந்தனையாளர்களுக்கு சிறப்பு செய்தால் அது அறிவியல் துறை, தமிழுக்கும் பண்பாட்டுக்கும் சிறப்பு செய்தால் அதுதான் இந்த பெருந்துறை அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். தமிழுக்கு சிறப்பு செய்வது தமிழின் பாக்கியம், இந்த பட்டிமன்றத்துக்கு சிறப்பு செய்கிறார் அவர்தான் தலைமை ஆசிரியர் தனபாக்கியம். எல்லா மேடையிலையும் பட்டிமன்ற மேடையிலையும் உப்புக்கு பேசுவாங்க நடுவர். சரிங்க. டப்புக்கும் பேசுவாங்க, ஆமா, உப்புக்கும் பேசுவாங்க. நட்புக்காக பேசுகிற நடுவர் பெருமகனார் பல்லவி பரமசிவம் என்ற நட்புக்காக பேசுகிற உங்களை நான் இந்த நேரத்தில் வணங்கி நன்றி நன்றி மேடம். சக்தி மசாலா நிறுவனம், எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் பல்லவி பரமசிவம், ஒரு சமூக சேவை இயக்கம் ரோட்டரி லைன்ஸ் ஜேசிஸ் மூவரும் இணைந்து ஒரு பட்டிமன்றத்தை ரசிக்கக்கூடிய தளமாக பெருந்துறை மாறி இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்க சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லயும் பிக் பாஸ் யாருன்னு வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க ரசிகர்கள், அவர்களை வணங்கி அற்புதமான மேடை பேச்சுல இங்க பேசிட்டு போயிருக்கிறாங்க அன்பு சகோதரி ரோகேஸ்வரி அம்மா. நடுவர் அவர்கள் எங்களுக்கு கற்கண்டுமா, இங்க இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு பூச்செண்டுமா, உங்களுக்கு அணுகுண்டுமா அவரு மா என்ன பேசுறீங்க, பெண்களுக்கு நிதானமே இல்ல குடும்பத்துல அப்படின்னு பேசிருக்கிறீங்க. எங்க அணி தலைவர் யாரு, சாட்சாத் மூன்று உலகத்தை ஆளக்கூடிய சிவா ஈஸ்வரியோட வந்து உட்கார்ந்து நம்ம பட்டிமன்ற மேடையில சோழீஸ்வரருக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. உலகத்தை ஆளக்கூடிய சிவபெருமானே சொல்லிட்டாரு, குடும்பத்தின் பிக் பாஸ் சக்தி மிகுந்த பெண்கள் தான் அப்படின்னு. சிவபெருமானே சொல்லுங்க, ஹரி தலைவர் ஹரி வராரு, ஹரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவங்க வாயில மண்ணு. என்ன ஹரி பேச போறாருன்னு எங்களுக்கு தெரியல. அவர் சொல்றாரு நீங்க பேசுறீங்க நின்னு அப்படிங்கிறாரு. நாங்க பேசுறதெல்லாம் பொண்ணு, அவரு பேசுறதெல்லாம் மண்ணு. நடுவர் அவர்கள் அன்பு தங்கை அற்புதமா பேசினா, உண்மையிலேயே பாராட்டுக்கள். ஒண்ணு இல்ல அம்மா, குடும்பத்தின் தலைப்பு பாஸ் ஆண்களான்னு கேட்கல, பிக் பாஸ் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் நாங்க பேச வர பெண்கள். என்னது திரைப்படத்துல எல்லாத்துக்கும் தெய்வ திருமகள் இறைவனு பேரு, நடுவுல ஒண்ணுமே பெண்களுக்கு இல்லையா? எக்ஸ்ட்ரீமா ஏமா உங்க ஆண் வர்க்கத்துக்கு பொல்லாதவன், அடங்காதவன், கேடி பில்லா என்ன சொல்லுங்க, இதெல்லாம் என்ன பேரு? இந்த பேரை வச்சுக்கிட்டு நீங்க ஆண்கள் தான் பிக் பாஸ் சொல்ல வரீங்க நடுவர் அவர்களே. அடுத்து ஒரு படத்துக்கு பேர் வச்சு உள்ள வந்து உதைப்பாங்க, போலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற படத்துக்கு. குடும்பத்துல பெண்கள் வேலையே செய்யறது இல்ல ஏமா. முன்னோர் பழமொழி கொஞ்சம் பாருங்க, எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையிலே நல்ல குழந்தைதான், அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்புங்கிறான். தாயை போல பிள்ளை பாட்டா பாருங்க, பாருங்க அற்புதமான பாட்டு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே.
தாயை போல பிள்ளை நூலை போல சேலை சும்மாவா சொல்லி வச்சாங்க பெரியவங்க. பாருங்க பஸ் ஸ்டாண்ட்ல டிரைவர் உழைக்கிற உழைப்ப பாருங்க, கண்டக்டர் பாருங்க. ஒத்துக்கிறோம், ஆமா மா அந்த டிரைவர் கண்டக்டருக்குலாம் சிஎல் இருக்கு, இஎல் இருக்கு, எம்எல் இருக்கு, ஆர்எல் இருக்கு. எந்த எல்லுமே இல்லாம வீட்டுல அள்ளும் பகலும் அலைவாயிறது பெண்கள் அப்படிங்கறத நீங்க நினைச்சு பார்த்து பேசணுமா? அப்புறம் சொன்னாங்க நான் நான் அப்படிங்கறத குடும்பம் உடைக்குது, சிதறா இருக்குது அப்படின்னு. நான்கிற எண்ணமே இல்லம்மா. கல்யாணம் முடிச்சு ஒரு பொண்ணு வருது, வேறோட குடிங்க குடும்பத்துல உள்ள எல்லாரும் சொல்லி கொடுக்குறாங்க 5 ஏக்கரா இருக்குது கேளு, சரி பாதி சொத்துல பாதி 2 ஏக்கரா கேளு அப்படின்னு பொண்ணு கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு சொல்றா, கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் கழிச்சு என் பிறந்தவனுடைய பாசநேசம் போது, என் பிறந்தவன் செய்யக்கூடிய சீர்சனத்தி போது அவங்கிட்ட போய் பங்கு போட்டுட்டு சட்டப்படி ஏக்கரா 2 ஏக்கரா வாங்கிட்டு போடா. ஆனா எங்க அண்ணன் பிறந்தவனுடைய பாசம் போதுன்னு நிக்கிற எத்தனை பெண்களாலதான் இன்னைக்கு குடும்பம் இருக்கு என்பதை நீங்கள் மறந்துவிட கைதட்டல் சாட்சி. 90% மேல நீங்க சரிவாதி பங்குக்கு எந்த பொண்ணு போறதில்லை நடுவர் அவர்களே. அதுதான் குடும்பம் குடும்பமாக இருக்கிறது நடுவர் அவர்களே. நேத்து ஈரோட்ல மழை, எல்லாம் ஸ்கூல் பூரா லீவு. நாங்க ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிறோம். ஒரு 12 குழந்தைங்க ஜாலி லீவ் விட்டாச்சு அப்படின்னு தாயக்கரை விளையாடுது, சைக்கிள் ஓட்டுது, விளையாடுது, எல்லாம் விளையாடுது. பேஞ்ச மழை 10 மணியோட நின்று வச்சு நடுவர் அவர்களே. அன்னைக்குன்னு பார்த்து நேத்துன்னு பார்த்து சித்திர மாத கத்திரிவைகள் மாதிரி வெயில் மண்டையை புடுக்குது. எங்க மாமியார் எங்க அத்தை என்ன பண்ணிட்டாங்க, உள்ள இருக்கிற கடலை பருப்பை உளுத்த பருப்பையும் கொண்டு போய் வேகாத வெயில்ல வேக வச்சு உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. திடீர்னு 5 மணிக்கு எங்க வீட்டுல 10-12 உருப்படிங்க விளையாடிட்டு இருக்கிறத ஓடி போய் வீட்டுல கிணிமணின்னு மணி அடிக்குது. பூதுவத்தி வாசம் டக்குன்னு 5:45 ஓடி வந்து 12 உருப்படியும் சேர்ந்து அப்பாடி அப்படின்னு விளையாடுது. என்ன வினோ, என்ன ஆதிரி, என்ன இப்படி ஒரு பட்டை போட்டு வந்திருக்கிறீங்கன்னு. அத்தை ஒண்ணும் இல்ல, நாளைக்கு எங்களுக்கு 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் 1 மணி நேரம் மழை பெஞ்சா போதும், வீட்டுல விளையாடுறதுக்கு சாமியை கூட்டிட்டு வந்தோட குழந்தைங்க சொல்றாங்க நடுவர் அவர்களே. இன்னைக்கு ஒரு லீவுனா வீட்டுல சமாளிக்கிறதுக்கு, அதை சந்தோஷப்படுத்துக்கிறதுக்கு ஆண்கள் எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க. பெண்கள் தான் நடுவர் அவர்களே நாங்க பிக் பாஸா இருந்து சமாளிக்கிறோம். முதல்ல குடும்பத்துல நடக்கிறது நம்பிக்கை வேணும். எங்க நம்பிக்கை எங்க பிறக்குது? முதல்ல ஊத்துற தோசையில, முதல்ல பொறிக்கிற அப்பளத்துல எங்களுக்கு நம்பிக்கை வருது. முதல் மாவாட்ட தெரியுமா ஆண்கள் வர்க்கத்துக்கு? அரிசி எத்தனை ஓடணும், உளுந்து எத்தனை ஓடணும் முதல் கணக்கு தெரியுமா? ஊற வச்சு ஆட்டி முதல் கையில வச்சு உப்பு போட்டு புளிக்க வைக்க தெரியுமாயா? அது தெரியாது. அப்புறம் பாருங்க நடுவர் அவர்களே, பொறாம கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு எதிர்க்கல கொஞ்சோண்டு முடி நீளமா இருந்தாதான் பெண்களுக்கு பொறாம வரும். ஆண்களுக்கு அடுத்தவங்க தலையில முடி இருந்தாலே பொறாம வரும் நடுவர் அவர்களே. இப்படிப்பட்ட பொறாமையில எப்படி நடுவர் அவர்களே இந்த பிக் பாஸ் ஆக முடியும்? நீங்க அதை பத்தி சொல்லக்கூடாதுங்க, முடிய பத்தி பேசக்கூடாது நடுவர் அவர்களே. அடுத்தது இன்னொன்னு சொல்றேன், சகிப்புத்தன்மை முதல்ல ஆண்களுக்கு வேணுமா? ஒண்ணே ஒண்ணு, உப்பு மாமன் ஒண்ணு கிட்டத்தட்ட ஒண்ணு. எதுவுமே கிடைக்காத பட்சத்துல நம்ம தலையில கட்டுவாங்க நடுவர் அவர்களே. இந்த சகிப்புத்தன்மை இருந்துட்டா எங்களுக்கு அதிகமா இருக்குது, அதனால நாங்க தான் பிக் பாஸ். அடுத்து சொன்னீங்க தப்பு மன்னிக்கிறவன் மனுஷன், தப்பே பண்ணாம மன்னிப்பு கேட்கறவன் தான் புருஷன். இன்னைக்கு அதுதான் சாரிமா சரிமா, இந்த 2 வார்த்தையில புத்திசாலித்தனமா இருந்தா குடும்பமா இருக்குன்னு நாங்க சொல்ல வரோம். ஒண்ணு இல்ல நடுவர் அவர்கள், உங்களுக்கு திறமை இருக்கா? ஆண்கள் தான் பிக் பாஸ் முதல் குடும்ப நடத்த திறமை இருக்கா? அவர் அப்பா என்னடா உங்க அம்மா 6 மணில இருந்து பாக்குற காத்தால இருந்து மத்தியானம் வரைக்கும் வாயே பேசலன்னு அந்த 6 வயசு பையன் சொல்றா, அம்மா அப்பா அம்மா லிப்ஸ்டிக் கேட்டாங்க, நான் ஃபெவிஸ்டிக் எடுத்து கொடுத்துட்டேன். தங்கமே நீ மவனலடா என் குலசாமிடா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 6 வயசு பையன் அம்மால சமாளிக்க தெரியுது, ஆனா உங்களுக்கு சமாளிக்க தெரியல. பிக் பாஸ் நாங்க ஒத்துக்க முடியல நடுவர் அவர்களே. நியூஸ் பேப்பர் டெய்லி படிப்பீங்க நடுவர் அவர்களே, தலைப்புச் செய்தி பெருசா செய்தி பெருசா? தலைப்புச் செய்தி பெருசா செய்தி பெருசா? செய்தி தான் பெருசு. அந்த பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல தலைப்புச் செய்தி வரதான் எல்லாரும் விரும்புவாங்க. குடும்பத்துல தலைப்புச் செய்தி பெண்கள் நடுவர் அவர்களே, செய்தி பூரா ஆண்கள் நடுவர் அவர்களே. ஒண்ணே இல்ல, நோம்பி பாருங்க எத்தனை கூட்டம் பாருங்க. இந்த நோம்பி மகிழ்ச்சிங்கிற ஒரு குடும்பத்துல, அந்த குடும்பத்துல மகிழ்ச்சிங்கிற பூச்செண்டை வைக்கிறது பெண்கள் தான் நடுவர் அவர்களே. அருமையா சொன்னீங்க. இப்ப நோம்பி அப்படின்னா இந்த நோம்பி அன்னைக்கு வாங்க மாப்பிள்ள, வாங்க மச்சா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு சுட்டு வச்ச முறுக்க நடு ஆசாரத்து உட்கார்ந்து நொறுக்கிறது மட்டும்தான் ஆண்களுடைய வேலை. 8 நாளைக்கு முன்னாடியே கரை கட்டி வலிச்சுட்டு மளிகை சாமானத்தை வாங்கி, வடப்பருப்பு வாங்கி, பாயாசத்துக்கு சாமானத்தை வாங்கி, புது துணி எடுத்து வந்திருக்கிற நங்க கொழுந்தி மாமா மச்சா சின்னப்பத்தா பெரியப்பச்சி அப்பா இருக்க அத்தனை வேணுங்கிறத அத்தனையும் பண்ணி கொடுத்து ஒரு குடும்பத்தின் கொண்டாட்டத்தை குதூகலத்தை தூக்கி
தூக்கி பிடிப்பது பெண்களுடைய உழைப்பு வேலை என்பதை இந்த அவை வந்து கைதட்டல் மூலமா நிரூபிக்க நடுவர் அவர்களே. எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான். வியர்களை சிந்தி நாங்க ஒரு நோம்பியை கொண்டாடுறோம். என்ன தீபாவளிக்கு அடுத்த வாரம் தீபாவளி, எத்தனை பாடுபட்ட பெண்கள் வந்து குடும்பத்துல சந்தோஷத்தை உண்டு பண்ற நடுவர் அவர்களே. ஒண்ணு இல்ல, பையன் 12வது படிப்பான், முடிச்சுட்டு காலேஜ் போகும். அப்பாவுக்கு செய்தி போயிடும், ஊரை சுத்திட்டு இருக்கான், காலேஜுக்கு சரியா போறதில்லைன்னு. அப்பா வீட்டுக்கு வந்தோடனே எகிருவாரு, டேய் எத்தனை கஷ்டப்பட்டவனை நான் படிக்க வைக்கிறேன், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கிற இடன்னு அப்படியே எகிருவாரு. அம்மா பார்த்துட்டே இருப்பாங்க. ஒண்ணு இல்ல, 2 நாள் கழிச்சு தட்டத்துல வட்டல்ல சோற போட்டு அம்மா ஒண்ணுதான் சொல்லு, டேய் உங்க அப்பா வேவாத வெயில்ல கம்பெனியில கால் கடுக்க நின்னு தீபாவளி போனஸ் எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியாம பகல் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் பார்த்து பணத்தை கொண்டு வராருடா. டேய் நான் கழுத்துல இருக்கிறத கழட்டி போன செமஸ்டருக்கு கட்டினேன், இந்த செமஸ்டருக்கு கையில் இருக்கிறத கழட்டி நான் கட்டினேங்கிறதுல பின்னுக்கு தள்ளி அப்பா படுற பாட்டை பாரடான்னு ஒரு பொட்டு கண்ணீர் விடும்போது ஊதாரியா ஊசுத்துற பையன் உருப்படியா தாயினுடைய கண்ணீருக்கு தகுந்த மாதிரி நல்ல பையனா மாத்துவது குடும்பத்தின் பெண்களாக பிக் பாஸ் ஆகிய நாங்க தான் நடுவர் அவர்களே. அடுத்து மழை வருது நெல்லு குத்துங்க, முக்காப்படி அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க, ஏரோற்ற மாமனுக்கு எடுத்து வைங்க, சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு வைங்க. படிக்காத அம்மா நம்ம அமத்தா பாடின பாட்டு, சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடுதான் வைக்கணும், உழைப்புக்குத்தான் மிகுந்த மரியாதை என்று சொல்லி கொடுத்து இன்னைக்கு குடும்பத்துல சம்பாத்தியத்துக்கு வெளியில வந்துட்டாங்க நடுவர் அவர்களே. ஆட்டோ ஓட்டுறாங்க, இன்னைக்கு பங்கல போய் பாருங்க, பங்கல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் நிலாவை காட்டி சோறு ஊட்டின காலத்தை போய் இன்னைக்கு நிலாவுக்கே போய் சந்திராயன் 3 கேமராவை வடிவமைக்கிறது பெண்கள் நடுவர் அவர்களே. இன்னைக்கு தண்ணியில கீழே விழுந்துட்டா ஐயோ காப்பாத்துவோம், சினிமா படத்துல வில்லனோ ஹீரோவோ வந்து காப்பாத்துவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம ராணுவத்துல ஹெலிகாப்டர் இயக்கி 48 உயிர்களை காப்பாத்தி வாயுசேனாங்கிற வீரதீர விருதை வாங்கி இன்னைக்கு பிக் பாஸ் ஆக குடும்பத்தில் திறமையான வெளியில ஜொலிக்கிறது பெண்கள் நடுவர் அவர்களே. ஏன் இந்த ஸ்பான்சர் சக்தி மசாலா நிறுவனம் எடுத்துக்கோங்க, எளிமையான குடும்ப பின்னணி நடுவர் அவர்களே. இன்னைக்கு உலகத்துல மிகச்சிறந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது சாந்தி என்கிற அம்மாவினுடைய மிகச்சிறந்த தொழில் அறிவும், மிகச்சிறந்தது ஒரு அறிவும், மிகச்சிறந்தது ஒரு திறனும் என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது. ஒண்ணு இல்ல, விவசாயம், வேட்டாங்காடு அத்தனை உடைக்கா முட்டுற காடு, 2 கறவ மாட்டை வச்சுக்கிட்டு பாலை கறந்து ஊத்தி அந்த பசங்களை ஒரு ஐஏஎஸ் ஆக, ஒரு ஆசிரியராக, ஒரு போலீஸ் ஆபீசராக, அப்பாவே இல்லாம வெள்ளப்புடவைய கட்டிட்டு ஒரு குடும்பத்தில் எங்க அம்மா இல்லைன்னா நான் டாக்டர் இல்ல, எங்க அம்மா இல்லைன்னா டிஎம்பிசில ஒரு குரூப் 1 ஆபீசர் இல்ல, எங்க அம்மா இல்லைன்னா தாலுகா ஆபீஸ்ல இல்லன்னு இன்னைக்கு ரோல் மாடல் எங்கேயே காமிக்காம குடும்பத்தின் அம்மாவை ரோல் மாடலாக காமிக்கக்கூடிய பிக் பாஸ்கள் படிக்காத அம்மாக்கள் என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது நடுவர் அவர்களே. அடுத்து நினைச்சு பாருங்க, இன்னைக்கு அப்பமார்கள் எல்லாமே கரடு முரடு அப்படி இறங்கி கிடப்பாங்க, ஆனா ஒரே ஒரு இடத்துல இறங்குவாங்க. எந்த இடம் தெரியுங்களா நடுவர் அவர்களே? கல்யாணம் முடிச்சு மணமேடைக்கு போகும்போது அம்மா மூக்க சிந்தி முந்தானில ஐயோ 25 வருஷமா வளர்க்கிற பொண்ணை விட்டுப்பாட்டு போறமே அம்மா பொடப்படப்படன்னு அழுகுவான். அப்படி அழுக தெரியாத அப்பாவுக்கு மணமேடையில ஓரத்துல என் தங்கத்தை எப்படி நான் வளர்த்துனேன், என் தங்கத்தை நான் எப்படி வச்சிருந்தேன், அடுத்த வீட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு துக்க தொண்டை அடைக்கும். எதிரில் அழுதா கொஞ்சம் இதா போயிடணும், மணமேடைக்கு பின்னாடி வந்து 2 சொட்டு கண்ணீர் விடுவார் அப்பா. மகள்களின் முதல் குலதெய்வம் அப்பா நடுவர் அவர்களே. அப்பாவின் விரல் பிடித்து நடக்கையில் உலகமே உங்கள் கையில். கரடமுடரான அப்பாவை மென்மையாக மனிதராக மாட்டை காட்டுவது அந்த குடும்பத்தில் இருக்கிற பொண்ணு என்பதை மறந்துவிடக் கூடாது நடுவர் அவர்களே. ஆக எல்லா இடத்துலயுமே வீட்டு வேலையா இருக்கட்டும், குடும்பம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், இன்னைக்கு வேலைக்கு போறதா இருக்கட்டும், குழந்தை வளர்ப்பா இருக்கட்டும், இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பிக் பாஸ் ஒரு நோம்பினுடைய இருக்கட்டும், ஒரு நல்லது கெட்டதா இருக்கட்டும். கொரோனா பத்தி சொன்னாங்க, கொரோனால சம்பாத்தியம் வீட்டுல இல்லாத போது வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருந்த எத்தனையோ காசையும் பணத்தை எடுத்து கொடுத்து இந்தாங்க குடும்பம் நடத்துங்கன்னு குடும்பம் வீதியில் வராத அளவுக்கு திறம்பட நடத்துறது பெண்களுடைய சாமர்த்தியம் நடுவர் அவர்களே என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதை சொல்லி, முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய பெற்ற பிள்ளை தாய் அன்புதான் இந்த குடும்பத்தினுடைய பிக் பாஸ் என்று சொல்லி நடுவர் அவர்களே, பெண்களும் தண்ணீர் ஒண்ணு, நின்னா அது குளம், ஓடினா அது ஓட, நிறைஞ்சா அது ஏரி, கலந்தால் அது கடல். ஆக பெண்கள் தான் குடும்பத்தின் சக்தி விஸ்வரூபம் என்று சொல்லி தீர்ப்பு எங்களுக்கே வழங்குமாறு என்று சொல்லி எங்களுக்கு பூச்செண்டாய் எதிரணிக்கு அணுகுண்டாய் இருந்து தலைப்பை எங்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கைத்தட்டல் சொல்லுகிறது தனபாக்கிய மேடம் அவருடைய பேச்சு உணர்வுபூர்வமாக இருந்தது. தாயினுடைய சிறப்பை
ஒரு தந்தையினுடைய சிறப்பை, ஒரு குடும்பத்தினுடைய அந்த ஆணுடைய தியாகத்தை ரொம்ப அற்புதமாக இந்த தலைப்பை கையாண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்புக்கினிய தலைமை ஆசிரியர் பெருந்தகை தனபாக்கிய மேடம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உற்சாகமான கைத்தட்டல். இந்த கைத்தட்டல் பார்த்தாது இன்னும் பலமான ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஒரு உணர்வுபூர்வமான பேச்சு, ஒவ்வொரு மேடையும் ஒரு தவச்சாலை, ஒவ்வொரு சொல்லும் ஒரு ஆயுதம். வெறும் சொரிந்து விடக்கூடிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக மட்டுமே இலக்கிய மேடைகள் இருந்து விடக்கூடாது. அதை பார்க்கின்ற பாருங்க, ஆரம்பிக்கிறப்ப குறைவான நபர்கள், இப்பொழுது அனைத்து சேர்களும் நிறைவாக இருக்கிறது. அதுதான் இந்த நிகழ்ச்சி கிடைத்த மாபெரும் வெற்றி. இது தமிழுக்கு கிடைத்த வெற்றி இல்லையா? அடுத்து இசை நிகழ்வு இருக்கிறது. இந்த இசை நிகழ்வில் ஒரு என் பின்னால் அங்கே ட்ரம்மில் அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் ராம்கி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். நான் சின்ன பையனாக இருந்த காலத்திலிருந்து அவர் இசைக்கருவிகளை வாசிக்கின்ற அன்பு இதயம். அவருக்கு என் சார்பாக நீங்கள் உற்சாகமான கைத்தட்டலை இந்த நேரத்தில் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் அமைத்து நிறைய நிகழ்ச்சிகளை நான் பேசியிருக்கிறேன். அண்ணன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது அவருடைய மகன்தான் இந்த இசை நிகழ்ச்சியுடைய இயக்குநராக இருக்கிறார். அவருக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் அவருக்கு நன்றி. அதே போல மார்க்கெட் ஜீவா என்கின்ற அன்பு இதயம் இங்கே வந்திருக்கிறார். அவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப சூடா அனல் பறக்கக்கூடிய ஒரு பேச்சை மேடம் சொல்லியிருக்கிறார். உண்மைதான், அம்மாவோட தியாகத்துக்கு முன்னால, மகளுடைய அந்த தியாகத்துக்கு முன்னால, சகோதரனுடைய தியாகத்துக்கு முன்னால் நிற்க முடியுமா அப்படின்னு 1000 கேள்விகள். இங்கே அந்த கேள்விகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு சூடான பேச்சை வந்து சகோதரி அவங்க கொடுத்துருக்காங்க. இதற்கு பதில் சொல்ல அந்த ஹரிகர சுதன் தான் வர வேண்டும். வாங்க. வேட்டி கட்டிய தமிழ், தமிழ் துறையை பேசுவதற்காக பெருந்துறை நோக்கி வந்திருக்கிறது. மேலே எடுத்துங்க சார். உலக மொழிக்கெல்லாம் தலைமொழியாம், என் தாய்மொழிக்கே தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி இந்த பெருந்துறையினுடைய அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் முன்னாடி நின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் பல்லவி பரமசிவம் அவர்களை வணங்கி, தமிழே இந்த தமிழ்நாடு எங்கும் கிடைக்கும் மேடைகள் எல்லாம் புகழ் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இன்றைய சிறப்பு நடுவர் ஏஜே பிரபு அண்ணா அவர்களே, எண்ணணி மற்றும் எதிரணி பேச்சாளர்களே, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பேரிகார்டுக்கு வெளியிலும் இந்த சேர்ல உட்கார்ந்துக்கூடிய அனைத்து ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நடுவர் ஐயா அவர்களே, நீங்க பல பட்டிமன்றங்களில் நடுவராக பார்த்திருக்கிறீங்க. தினமும் உங்களுடைய இந்த பணியை தான் நீங்க செய்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்றீங்க. பல பட்டிமன்றங்களுக்கு நீங்க வந்து தீர்ப்பு சொல்லிக்கிறீங்க. ஆனா பட்டிமன்ற வரலாற்றிலேயே வீட்டுக்காரி கிட்ட தீர்ப்பு கேட்ட முதல் ஆள் இவரா தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அது வந்து நடுவர்கிட்ட தான் கேட்கணும். ஏனென்றால் அவங்க துப்பாக்கி முனையிலே அவர்கிட்ட வந்து எல்லா வேலையும் எல்லா பேச்சுமே கேட்டாங்க. ஈஸ்வரிக்க துப்பாக்கியோட வந்துட்டாங்க. அவருக்கு வேற வழி இல்லை. இந்த உலகத்தை ஆள்றது சிவான்னாங்க. ஆனா சிவாவை ஆள்றது ஈஸ்வரிங்கிறது வந்து அவர் இங்கே பேசிட்டாங்க. இந்த உங்களுக்கு மாவாட்டம் தெரியுமா, அரிசி போட தெரியுமாங்கிற ஒரு கேள்வி வந்து தனபாக்கியவுக்கா வச்சுட்டாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த மாதம் வந்து நம்ம இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ரத்தன் டாடா அவர் வந்து இறந்துட்டாரு. இந்தியா முழுவதும் இந்த தெற்கிருந்து வடக்கு வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், 1000க்கும் மேற்பட்ட ஒரு தொழிற்சாலைகளை வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கே எல்லாம் அவர் போய் தொழில் செய்யறது இல்லை. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெருமக்களுக்கும் தெரியும். அங்க எல்லாம் அவர் ஆரை வச்சுக்கிறாருன்னா ஒரு ஜெனரல் மேனேஜரை வச்சுக்கிறாரு, இல்ல ஒரு கண்காணிப்பாளரை வச்சுக்கிறாங்க. நாங்களும் வீட்டுல வச்சுக்கிறோம் ஐயா. நாங்க எதுக்கு மாவாட்டணும்? வீட்டுல இருக்கிற ஆளு வந்து மாவாட்டும். நீங்க சொல்ற இந்த சப்பாத்தி, இட்லியும், தோசையும் எல்லாம் வீட்டுல இருந்து ஒரு வேலைக்காரி செய்வாங்க. அதுக்கு வந்து எந்த ஒரு பெண்ணும் பிக் பாஸா அங்க வர வேண்டியது இல்லை. 2 பேர் சொன்ன வாதத்தையும் நடுவராக நான் எதிர்க்கிறேன். யாரும் மாவாட்டுறதுல மாவு பாக்கெட்டை கடையில வாங்கிட்டு வந்துதான் சொல்றாங்க. இன்னைக்கு யார் ஆடுறாங்க? உப்புமாவும் மாமும் பொண்ணு வந்துட்டாங்க. அத யாரும் கிடைக்கலன்னா அதை வந்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுவான்னு சொன்னாங்க. அப்படி இவங்க அட்ஜஸ்ட் பண்றாங்க. எப்படி வந்து அந்த மாமன் பொண்ணை வச்சு நாங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? எங்க வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் நீங்க பாருங்களேன். அதே மாதிரி ஆரம்பத்திலே பேசும்போது எங்களை பார்த்து லூசு லூசுன்னு ஒரு 10 தடவை சொல்லியிருப்பாங்க சிவகுமார் அவர்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் நீங்களும் லூசாவா இருந்தோம், நல்லா தான் நாங்க இருந்தோம்.
கல்யாணம் பண்ண பிறகு லூஸாய் போயிட்டோம், எப்படி லூஸ் ஆகாம இருக்கும்? ஏங்க இதுல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், லூசுங்கிறதுனால ரெண்டு பேரும் தப்பா நினைக்காதீங்க. வணிகத்துல ரெண்டு வணிகம் இருக்கு. ஒண்ணு மொத்த வணிகம், இன்னொன்னு சில்லறை வணிகம். சில்லறை வணிகத்தை மக்கள் செல்லமா ஏங்க லூசுல கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுதான் ஏற்ற வணிகம். வாழ்க்கைக்கு மிகச் சிறப்பானவர்கள் லூசு தான் என்பதை சிம்பாலிக்கா சொல்லியிருக்காங்க. நல்லா கை தட்டுங்க. அந்த அளவுக்கு ஆட்டி படைக்கிறாங்க. அதாவது ஒரு பாட்டுக்கு ஒருத்தி ஆடினாங்கன்னா அவ ஆட்டக்காரி, ஆஹா. அவ பாட்டுக்கு ஆடினாங்கன்னா அது வீட்டுக்காரி. ஐயா, இப்போ தமிழ்ல வந்து நாம ஒருத்தரை மரியாதையா பேசணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆணை மரியாதை பேசணும்னா ஐயான்னு கூப்பிடுவோம். ஆமா. அதே பொண்ணை மரியாதையை கூப்பிடணும்னா அம்மான்னு கூப்பிடுவோம். இதே இங்கிலீஷ்ல சார்ந்து கூப்பிடுவோம், இல்ல மேடம்னு கூப்பிடுவாங்க. பொண்ணை பார்த்து லேடிஸ் அல்ல ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாசம் இருக்கு பாருங்க, அதுக்கு பொண்ணுக்கு எப்படி கூப்பிடுவாங்க? பொண்ணு எப்படி கூப்பிடுவாங்க? பாசம் தான் கூப்பிடுவாங்க. அதுக்கு வந்து ஆண்களை மட்டும்தான் பாசம் கூப்பிடுவாங்க. அது பேரு தான் பிக் பாஸ். இது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆஹா. நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க தான் வந்து பெண்கள். உங்க வீட்டுக்கு எல்லாருக்குமே காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு எங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுறோம். நாங்க இன்னைக்கு எல்லாம் எங்கெங்க குக் பண்ணி சாப்பிடுறாங்க, பூரா குக் பண்ணி தான் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு சொல்றது நாங்க சமைச்சு போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ஏத்துக்கிறேன். முன்ன காலங்கள் எல்லாம் பெண்கள் காலையில எந்திரிச்சு மாசம் தொழிச்சு கோலம் போடுவாங்க. இப்ப வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுவாங்க. அதான் செய்யறாங்க. இது எப்படி இருக்கும்? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் நாம எல்லாம் ஒரு பாட்டு பாடுவாங்க. இந்த கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணை என் பாட்டு மாலை கொண்டாடும் பெண்ணை என் பாட்டு கேளு உண்மைகள் சொல்லி சுதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. அந்த பாடல ஒரு வரி வரும். வாலிபங்களோடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்ற சொல்லே அறியாதது, அழகான மனைவி அன்பான துணைவி அமைஞ்சால பேரின்பமே. அமைஞ்சா பேரின்பம் தாங்க. எவருக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. இங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தருக்கும் அப்படி வந்தது இல்ல. ஒரு தாலியை கட்டினாங்க. இந்த 3 முடிச்சாலே முட்டாளான தம்பி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இன்னொரு லேட்டஸ்ட் பாட்டு தெரியுங்களா? மரணம் என்னும் தூது வந்தது, அது பொண்டாட்டி என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது, பொண்டாட்டியே போ போ போ, கொழுந்தியாலே வா வா. அப்படி வந்து பேசி பாருங்க சார், நாளைக்கு நீங்க இருக்க முடியாது. அது மெதுவா வேணா நீங்க பேசிக்கலாம். கொழுந்தியா போச்சோட இருமல் வந்துருச்சு. அது அன்னைக்கு வாங்கின அடியதான் இருக்கும். அதனாலதான் அப்படி அன்னைக்கு தாலியை கட்டாங்க சார். அதுக்கப்புறம் நாங்க கட்ட ஆரம்பிச்சோம். வாடகை கட்டினேன், இஎம்ஐ கட்டினேன், கரண்ட் பில்லு கட்டினேன், தண்ணி பில்லு கட்டினேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன். அப்படி கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஒரு தாலியை கட்டின பாவத்துக்காக. உண்மை அவர் சொல்றது கரெக்ட் தாங்க. முதல்ல வலது கையா எடுத்து வலது காதை தொட்டா ஸ்கூல் சீட் கிடைச்சது. இப்ப வலது கிட்னியை வைத்தாதான் சீட்டே கிடைச்சது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. பெண்கள் வந்து இயற்கையிலே மென்மையானவங்க இல்லைன்னு நான் சொல்லல. அதுக்குன்னு கவிகள் நிறைய பாடுபாடுகள். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை அப்படின்னு படிக்கிறாங்க. அன்புக்குரிய பெருந்துரை தமிழ் கூட்டமே, இந்த மாலை நேரத்தில் துவங்கப்பட்ட பட்டிமன்றத்திற்கும் நம்பிக்கையோடு கைத்தட்டி ரசிக்கின்ற திருக்கூட்டமே, அந்த குரல் தேவகான குரல். கேரளாவிலிருந்து வந்து தமிழ் தென்றலாய் பாடுகின்ற ஹரி அவர்களுக்கு நாம் இதுக்கு கூட கைத்தரலன்னா வாழ்க்கை எது நீங்க கைத்தட்ட என்ன ஒரு இனிமை. பாடுங்க. உங்கள் இசையிலும் இன்ப வெள்ளத்தில் நீந்த ஓடோடி வந்த பஸ் ஸ்டாண்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள். நன்றி. எனக்கு தமிழ் மீது இருக்கக்கூடிய அந்த 10 நாள் தான் வந்து இன்னைக்கு இந்த பட்டிமன்ற மேடை வரைக்கும் வந்திருக்குது. அந்த ஜேசிங்கிற அமைப்பு வந்து எனக்கு அதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் கொடுத்தது. நன்றி. இன்னைக்கு ஜேசிக்கு என்னுடைய நன்றிகள். ஆனா ஆண்களை பத்தி பாடினாங்கன்னா அது வந்து இந்த மென்மையா இல்லைங்க, வெகு ரொம்ப பெருசாக பாடுவாங்க. இந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவரே அப்படின்னு ஆண்களை பத்தி பாடினாங்கன்னா நிறைய பாடிட்டே இருக்கலாம்.
பெண்கள் உண்மையானவே வீட்டோட பிக் பாஸ் அப்படின்னு இவங்க பேச வந்துக்கிறாங்க. உண்மையா அப்படி இல்லைங்க. அவங்க எல்லாம் வீட்டுல இருந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பற்றாக்குறைக்கு வந்து சீரியல், என்ன சீரியல்? சிறகடிக்க ஆசை, பாக்கியலட்சுமி, பொன்னி, ஆஹா கல்யாணம், முத்தழகு, எத்தனை சீரியல் தெரியுமா? எங்களுக்கு இந்த சீரியல் எல்லாம் பார்க்கணும்னு ஆசை இருக்குங்க. அதுவும் இந்த சிறகடிக்க ஆசையில மீனா ஒரு பொண்ணு வரும், அந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்கணும் தான் எங்களுக்கு ஆசை. நான் சீரியல் எல்லாம் பாக்குறது இல்லைங்க, ஆனா அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது எனக்கு ஆசை. ஆனா வர்றது யாருன்னா சீரியல் பாக்குறதுல அந்த பொண்ணு பாக்குறீங்க. கிடைக்கிறது ஆசை. வர்றதா இருக்கிறது பாகியலட்சுமி, ராதிகா தொட்டி வருவா பாருங்க. அதுதான் வந்து இருக்கணும். இந்த சீரியல் மட்டும் ஒரு புருஷனுக்கு 2 கொண்டாட்டிங்க. சீரியல் மட்டும் 2 கொண்டாட்டி அக்செப்ட் பண்றாங்க. நீங்க ஒரு சின்ன சீரியல் ஒருத்தருக்கு 2 கொண்டாட்டி இல்ல, சீரியல் நீங்க எல்லாத்துக்கும் 2 கொண்டாட்டி, எல்லாத்துக்கும் 2 கொண்டாட்டி. ஆனா இதெல்லாம் அவங்க பாத்துறாங்க, அக்செப்ட் பண்றாங்க. அதுக்கெல்லாம் அவங்க வந்து சங்கடப்படுறாங்க, கை தட்டுறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. நாங்க மட்டும் கேட்டோம்னா சண்டைக்கு வர்றாங்க. ஏங்க 2 கொண்டாடி கட்டினா ஏன் தப்புன்னு நினைக்கிறீங்க? 1 கட்டினா நம்ம கூட சண்டை போடும், 2 கட்டினா அது 2 சண்டை போடும், நம்ம ஃப்ரீ ஆயிடும். அதை விட என்னங்க சார், நம்ம யாருக்காக கேட்கிறோம்? அவங்களுக்காக கேட்கிறோம். நீங்க வீட்டுல கஷ்டப்படுறது இப்ப இங்க வந்து மேடையா பேச வேண்டியதில்லை, உங்களுக்கு உதவிக்கு ஒரு ஆள், அதுதான் நாங்க கேட்கிறோம். இந்த மாதிரி ஒரு இறக்க மனசு யாருக்கு வரும்? ஆண்களுக்கு தான் வரும். ஏன் கை தட்ட மாட்டேங்கிறீங்க? அப்படி கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்பாக்களும் வந்து என்ன கஷ்டப்படுற அப்படின்னு தலைவாங்க சொன்னாங்க. எல்லாம் சொல்லிட்டு கடைசியா வந்து அந்த தென்னை மரத்துக்கு கொண்டு போய் மாலை கட்டுற மாதிரி சொல்றாங்க. அவங்கள வந்து நல்லவராக்குறது வந்து வீட்டுக்காரங்க அப்படின்னாங்க. அவங்களை அப்படி நினைக்கிறாங்க. உண்மையிலுமே வந்து இந்த ஒரு குடும்பத்துக்காக பகல் இல்லாம கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆண் மட்டும்தான் வந்து வீட்டோட பிக் பாஸ் ஆக இருக்க முடியும். வீட்டில் நிறுவனம், அந்த நிறுவனம் பண்றது வந்து அந்த நிறுவனத்தை நடத்துறது வந்து பெண்களா இருக்கலாம். அந்த வீடா இருந்தாலும் சரி, ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தாலும் சரி. ஆனா அது நடத்தக்கூடிய அத்தனை பொருளும் பொருளாதாரமும் வந்து ஆண்கள் தான் கொடுக்க வேண்டும். அந்த ஆண்கள் தான் பிக் பாஸ் ஆக இருக்கணும். ஒரு ஆண் இருந்தாங்கன்னா அந்த வீட்டை கண்டிப்பாக நடத்தலாம். பெண் இல்லைன்னாலும் அந்த பெண்ணுக்கு பதிலாக இனி ஒரு ஆளை மாற்றி கூட அமைச்ச அந்த வீட்டுக்காரர்கள் அனைத்தும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்போட நீங்க வழங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாங்க விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சுந்தர திலங்கடியில் பாட்டி சேர்த்து என்பது போல கேரள தமிழ் இங்கே கொஞ்சி விளையாடி இருக்கிறது. ஹரிசார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் கைத்தட்டல் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல அற்புதமான 4 பேச்சாளர் பெருமக்களும் மிக சிறப்பாக பேசினார்கள். அழைத்து சிறப்பு செய்த பல்லவி ஃபைன் ஆர்ட்ஸ் இயக்குனர் மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் பல்லவி பரமசிவம் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப், லைன்ஸ் கிளப் மற்றும் ஜேசி அமைப்பை சார்ந்த அத்துணை அன்பு இதயங்களுக்கும், அதே போல இந்த அனைத்து பொதுநல அமைப்புகள், இல்லத்தரசிகளின் இனிய பந்தமாய் இருக்கக்கூடிய சக்தி மசாலா உள்ளிட்ட அத்துணை அன்பு இதயங்களுக்கும், அற்புதமான ஆடியோ, அற்புதமான பேச்சாளர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு சின்ன தீர்ப்பு. ஏன்னா அடுத்து ஆர்கெஸ்ட்ரா இருக்கு, நேரம் அடுத்து அவங்களுக்கு ரொம்ப குறுகிடக்கூடாது. நான் உண்மையிலே உங்களை நினைச்சுதான் ரொம்ப வியந்து பார்க்கிறேன். ஒரு தமிழுக்கான ஒரு கூட்டம், இசை நிகழ்வுக்காக அடுத்து உங்களுக்கு இசை விருந்து வர காத்திருக்கிறது. ஆனால் தமிழுக்காக ஒரு திருக்கூட்டமாக இருந்து இந்த பேருந்து நிலையத்தின் பரபரப்பிலும் தமிழை ஆராதனை செய்திருக்கிற ஒரு இடம் என்று சொன்னால் அதுதான் இந்த பெருந்துறை என்பதை கம்பீரமாக இந்த இடத்திலே சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். குடும்பத்தின் பிக் பாஸ் யார், ஆண்களா பெண்களா என்கின்ற ஒரு தலைப்பு. ஆசிரியர் பெருந்தகை, ஒரு மருத்துவ கல்லூரியில் பணியாற்றுகின்ற அன்புக்கினிய இதயம், ஒரு தொழில் முனைவர், ஒரு பொறியாளர், அப்படிங்கிற 4 பேச்சாளர் பெருமக்கள். இதுல நிலா டிவி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நிலா டிவில இப்ப லைவும் போயிட்டு இருக்கு. அடுத்து யூடியூப்லயே நீங்க இந்த ப்ரோக்ராமை நீங்க பார்க்கலாம். அந்த நிலா டிவியினுடைய இயக்குனர் சந்தூர் சார் பத்தி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடித்த கருப்பு நிலா என்கின்ற அந்த திரைப்படம் பார்த்திருப்பீர்கள். அந்த கருப்பு நிலா திரைப்படத்திலே கருப்பு நிலா நீதான் கலங்குவதே அப்படின்னு சின்ன குழந்தையில புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஆடுறதை பார்த்திருப்பீங்க. அந்த சின்ன குழந்தை கேப்டனாக நடித்தவர் தான் மரியாதைக்குரிய நிலா டிவி இயக்குனர் திரு சந்து அவர்கள். அவருக்கு நல்லா ஒரு கைத்தறி கொடுங்க. ஏன்னா புரட்சி கலைஞர் முன்னாடியே பேசுற மாதிரியான ஒரு நினைப்பு, மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். என்னை நேசிக்கின்ற இதயங்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். சென்னிமலையிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். பஸ் ஸ்டாண்டு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கூட நிகழ்ச்சி ஏதோ பேசுறாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு சொல்லி சுற்றி கூட்டம் இருக்கிறது. நின்று கொண்டு கேட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்து தீர்ப்பு ஆண்களா பெண்களா இதான் தலைப்பு. யாரு குடும்பத்தை தூக்கி நிறுத்துகிறார்கள். ஹரிசார் எவ்வளவு ஆதங்கப்பட்டார், எவ்வளவு பஞ்சு டைலாக் சொன்னார். நானும் பஞ்சு டைலாக் சொல்லணும்னு ஆர்வம் மனசுக்குள்ள பொங்குது. ஆனா நேரம் இல்லையே.
கோட்டை ரெண்டா பிரிச்சா அது ஆம்பளை, குடும்பத்தையே ரெண்டா பிரிச்சா அதுதாங்க பொம்பளை. வாவுங்கிறது கோட்டைக்கு தான் வாவுங்கிறீங்க பாத்தீங்களா? அதான் மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். நல்லா ஒரு ஆம்பளை பையன் மேக்கப் போட்டு வீட்டை விட்டு வெளியே வரானா கடத்தலுக்கு போறான்னு அர்த்தம். ஒரு பொம்பளை புள்ள மேக்கப் போட்டு வீட்டை விட்டு வெளியே வருதுன்னா ஏதோ ஒரு குடும்பம் நடுத்தருக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த செல்போன் வந்துதான் நாடு நாசமா போயிடுச்சுக்கிறவங்கள கை தட்டுங்க பார்க்கலாம். ஆனா கை தட்ட எல்லாத்துக்கிட்டையும் அந்த செல்போன் இருக்காதான் அது இல்லைங்களா? இந்த செல் இல்லாம யாரும் வெளியவும் போறதில்லை, வெளியவும் போறதில்லை. வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு. செல்போன் உலகத்தை உள்ளங்கையில் கொண்டு வந்து வைத்தது என்பது. செல்போன் உலகத்தை உள்ளங்கையில் கொண்டு வந்து விட்டது, ஆனால் அருகில் இருக்கும் உறவுகளை தூரத்தில் வைத்து விட்டது. அதுதான் தமிழை நேசிக்கின்றது கூட. நல்ல கருத்துக்கு கை தட்டுறீங்களே, உண்மையிலே வழங்குறேன். ஆண்களுடைய போராட்டம் எவ்வளோ பெரிய போராட்டம், பெண்களுடைய போராட்டம் எவ்வளோ பெரிய போராட்டம்னு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ விஷயங்களை சொன்னாங்க. தோசையை பற்றியெல்லாம் சொன்னாங்க. விஜய் டிவி கலக்க போவது யாரில் நான் பேசியிருக்கேன். தொடர்ந்து சீசன் 6 சீசன் 7ல் ஃபைனல் கண்டஸ்டன்ட் நான். அது ஒன்று இல்லாமல் நான் வெளிநாடுகளில் போய் பேசுறதுக்கான வாய்ப்புகள் எத்தனையோ அன்பு இதயங்கள் மூலமாக எனக்கு கிடைத்திருந்தாலும் இந்த மேடையில் அமர்ந்திருப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். ஆரம்பத்தில் நான் பேசுகின்ற பொழுதெல்லாம் கைத்தட்டி உற்சாகப்படுத்திய அண்ணன் பல்லவி பரமசிவம் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்க, என் நேசிப்புக்கு இதயங்கள் சுப்பிரமணிய ஐயா போன்ற, மரியாதைக்குரிய சந்திரசேகர் ஆசிரியர் போன்ற மிகப்பெரிய ரோட்டரி சங்கத்தின், அறிவா சங்கத்தின் ஜேசிக்கள் முன்னால் பேசுகின்ற இந்த மகிழ்ச்சி, இந்த பரபரப்பான பெருந்தகளில் இந்த தமிழுக்காக ஒரு திருக்கூட்டம் அமர்ந்திருக்கிறது. உங்கள் முன்னால் பேசிய பெருமையாக கருதுகிறேன் என்பவர்களே. உங்கள் கைத்தறல ஏன் கைத்தறல கேட்கலாம்? இதுதான் டானிக், இதுதான் உற்சாகம். தோசை நாங்களே தோசையை பற்றி ஒரு பாட்டு பாடினேன், நீங்கள் நல்லா கை தட்டுங்க. விஜய் டிவியில் பாடினேன். இன்னைக்கு யார் பெண்கள்லாம் மாவாட்டுறது உரமா மாவு பாக்கெட் வாங்கிட்டு தோசை வந்துச்சு, அந்த அம்மா பாடிச்சு. தோசையை கல்லில் ஊற்றி புட்டு, நீங்க தட்டுற கை தட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் மார்க்கெட்டு கேட்கணும். தட்டுக்கு பார்க்கலாம். தோசையை கல்லில் ஊற்றி புட்டு, புருஷனை கூப்பிட்டு ஆளை விட்டு, எம்புருஷன் தோசையை தின்னு புட்டு ஓடிட்டா ஊரை விட்டு, ஆக தொலைஞ்சது ஊட்ட விட்டு. ஆப்போ இடியாப்போ கல்லில ஊத்துன ஊத்தாப்போ, பணியாரோ பலகாரோ தேவை இல்ல உபகாரோ, வெந்துருச்சு தோசை வெந்துருச்சு, நொந்துருச்சு மனசு நொந்துருச்சு. ஏன் வீட்டை விட்டு ஓடி போன புருஷன் திரும்பவும் வந்துருச்சு. புருஷனை பார்த்த எங்க வீட்டு நாயும் பிச்சுட்டு ஓடிருச்சு. தோசைய கல்லுல ஊத்தி புட்டு, நீங்க கை தட்டினாதான் பல்லவி பையனாஸ் மார்க் போடுவாங்க. ரெடி? தோசைய கல்லுல ஊத்தி புட்டு, புருஷனை கூப்பிட்ட ஆளை விட்டு, எம்புருஷன் தோசைய தின்னு புட்டு ஓடிட்டா ஊரை விட்டு, ஆக தொலைஞ்சது ஊட்ட விட்டு, ஓடிட்டா ஊரை விட்டு. அப்படி பைபாஸ் தாண்டி ஓடிட்டு இருக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கை. கல்யாணமான ஆம்பளைக்கு 1008 பிரச்சனைங்க. பொண்டாட்டினால நொந்து நூலாய் வெந்து வெங்காயமாயி காஞ்சி கருவாடாய் வந்ததுனால தான் பொண்டாட்டி பத்தி பேசுறப்ப, கொழுந்தியா பத்தி பேசுறப்ப இப்படி கைத்தட்டி ரசிக்கிறீங்க இல்லைங்களா? ஆனால் சிவா சார் மனைவி அமர வைத்து மனைவியை கொண்டாடி இருக்கிறார். இந்த மேடையில் மனைவி அதிகமாக திட்டினது நான் மட்டும்தான். ஏன்னா ஏன் பாதிப்பு, ஏன் சொந்த பிரச்சனை, அதான் இந்த மேடையில் சொல்லி நான் அழுதுட்டு இருக்கிறேன். ஆனால் அவர்களுக்கு வரமாக அமைந்திருக்கிறது, அதனால் அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார். இங்கே ஆணை சிறப்பு செய்வதற்காக மரியாதைக்குரிய சகோதரி லோகேஸ்வரி அவர்கள் இங்கே அற்புதமாக இங்கே ஆணை சிறப்பு செய்வதற்காக பெண்களை சிறப்பு செய்வதற்காக பிரபாக்கிய மேடம் அவர்கள் இங்கே ஹரிசார் கேரளத்து தமிழில் கொஞ்சி விளையாடி இருக்கிறார். அப்ப உங்களுக்கு யோசனை, இப்ப யார் 2 பேருமே தான் சிறப்பா இருக்கிறாங்க. 2 பேரும் சொல்லாமல. கவியரசு கண்ணதாசன் சொன்ன மாதிரி வண்டியோட சக்கரங்கள் எத்தனை வேணுங்க? 2 மட்டும் இல்லையா?
வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? மரியாதா தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. இந்த பாட்டு இந்த மேடையில் பாடுறதுக்கு காரணம் என்ன? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? ஏன்னா பல்லவி என்ன நிகழ்ச்சி, அதனால பரமசிவன் அவரை பத்தி பாட்டு பாடணும். அவருக்காக நீங்க கை தட்டணும். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. இதுதான் வாழ்க்கை. அப்ப 2 பேரும் சரிசமமாக தான் இருக்காங்க. ஆண்கள் படாத பாடு படுறாங்க, உண்மைதான். ஆண்கள்கிட்ட பெண்களும் படாத பாடு படுறாங்க, உண்மைதான். குடிச்சிட்டு எத்தனை ஆண்கள் தொந்தரவு பண்றாங்க, சிரமப்படுத்துறாங்க. அதையும் தாண்டி பெண்கள் வாழ்க்கை குடும்பம் நடத்துறாங்களே. அந்த கொரோனா காலத்தில் கூட அந்த சிறுபாட்டு காசு தானே பயன்பட்டுச்சுன்னு ஒரு அணி சொல்லுறாங்க. இல்ல ஆண்கள் தான் இந்த குடும்பத்தில் சுமை தாங்கியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே, வித்யாங்கிற பொண்ணு 10ஆம் வகுப்புல மாநிலத்திலே முதல் மார்க் வாங்கினா. 10ஆம் வகுப்பு பேப்பர்ல பேட்டி கேட்டாங்க, உங்க அப்பா என்ன வேலைமா பார்க்குறாரு? எங்க அப்பா மெட்ராஸ் வீதியில் குப்பை அள்ளுறாரு சார்ந்துச்சு. அடுத்த நாள் தலையங்கத்தில் எழுதினா, சென்னை வீதிகளில் அப்பா குப்பை எண்ணுகிறார், அவர் பெற்ற மகள் வித்யா விருதுகளை எண்ணுகிறார் போட்டா. பாத்தீங்களா அந்த பெண்களுடைய சாதனையை புரட்சி எடுக்க முடியுமா? அதை நேசத்த முடியுமா? 6வது படிக்கிற பொண்ணு அவங்க அப்பாட்ட போய் சொல்லிச்சு, அப்பா எனக்கு மொட்டை அடிச்சு கொடுப்பானுச்சு. ஏமான்னு கேட்டார் அவங்க அப்பா. இல்லை கூட படிக்கிற பொண்ணுக்கு பெரிய வியாதி வந்துருச்சு, முடியெல்லாம் அப்படியே கொட்டிருச்சு, நானும் மொட்டையா போனா கொஞ்சம் கம்பெனியா இருக்குமேன்னு சொல்றப்ப அவங்க அப்பா பெருமையா சலூன் கடை கூட்டு போய் மொட்டை அடிச்சு வகுப்பறை கூட்டு வந்தாரு. வகுப்பறையை பார்த்து அவங்க அப்பா வாயடிச்சு நின்னாருங்க. என்ன நடந்தது? அந்த வகுப்பறையில் உள்ள அத்துணை குழந்தைகளின் தலையும் மொட்டையா இருந்தது. அதை பார்த்து ஒரு எழுத்தாளர் எழுதுனா, அந்த வகுப்பறையில் உள்ள அத்துணை குழந்தைகளின் தலையும் மொட்டையா இருந்தது, ஆனால் அவர்களுக்குள் இருந்த அன்பு முடிசூட்டி கொண்டதுன்னு போட்டா. பாத்தீங்களா அந்த அன்பை முடிசூட்டிக் கொள்கின்ற அன்பு தேவதைகளா இன்னைக்கு பெண்கள் இருக்கிறாங்களே, அந்த பெண்களை நாம குறை சொல்ல முடியுமா? அதுதானே கேள்வி. ஆண்கள் சாதாரணங்க. கஷ்டமென்றால் என்னவென்றே தன் குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தாமல். நோட் பண்ணிக்கங்க, அப்பாக்கெல்லாம் இருக்கிறீங்க, பெண்களே, குழந்தைகளே, சிறுவர்களே, உங்களை பார்த்து சொல்லுங்க, அப்பா சாதாரணமானவர்கள். உன்னை பெற்ற அப்பா சாதாரணமான மனிதன் அல்ல. கஷ்டம் என்றால் என்னவென்றே தன் பிள்ளைக்கு தெரியாமலும் கஷ்டத்தை வெளிப்படுத்தாமலும் வாழ்கின்ற உன்னதமான ஜீவன் தான் அப்பா என்பதை வாழ்க்கையில் மறந்து விடாதீர்கள். எல்லாருக்கும் தோசையோட ருசி தெரியும். அம்மாங்கிறது தோசை மாதிரி, அப்பாங்கிறது தோசை கல்லு மாதிரி. எல்லாருக்கும் தோசையோட ருசி தெரியும், ஆனா தோசை கல்லோட தியாகம் தெரியாது. அந்த தியாகத்தை சொல்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன். அதனாலதான் குடும்பத்தின் தலைவன் ஆண்கள் தான் பிக் பாஸ் அப்படி சொல்லி ஆணித்தரமா சொல்றாங்க. அதனால 4 நாட்டுப்புற கவிஞர் சொன்னா, அப்பா கைய பிடிச்சு நடந்தா இல்லையா, அப்பா கைய பிடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் வீச முடிக்கீரோ, பார்க்கத்தாரு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பிஞ்சு பூ போலதான் எங்க அப்பா சிரிப்பாரு, அப்பா கைய பிடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும். இதுதான் அப்பாவோட தியாகம். சரி, அப்பா ஆண்களை பற்றி சொல்றோம், பெண்கள் அப்படி விட்ட முடியுமா? விட முடியாது. அவங்க சொன்ன மாதிரி பெண்கள் ஒரு விதமான உழைப்பாளிகள் என்று சொன்னால், ஆண்கள் ஒரு மாதிரி உழைப்பாளிகள் சொன்னால், பெண்கள் சிறப்பு வார்த்தையால் அளவிட முடியுமாங்க? யோசிச்சு பாருங்க. கவிப்பேரசு வைரமுத்து அவங்க அம்மா பற்றி சொல்லுவாரு, நீங்களாம் உங்க பெத்த தாயை நினைச்சுக்கங்க. கவிப்பேரசு சொல்லுவார், அம்மா 1000 தான் கதை சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரை சொல்லலையே, காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு உன் கீர்த்தி எழுதலையே, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பற்றி எழுதியின்னு லாபம்னு எழுதாம போனேனோ,
பொன்னையா தேவன் பெற்ற பொன்னே குலமகளே, என்னை பிறந்தல்ல இடுப்பு ஒளி பொறுத்தவளே, வைரமுத்து புறப்பான வயிற்றில் நீ சுமக்கவில்லை, வயிற்றில் நீ சுமந்த பொண்ணு வைரமுத்து ஆகிடுச்சு. கண்ணுக்கால் மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப. கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தாரி வந்தானோ இந்த விவரங்கள் ஏதொன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்தவன நினைச்சா அழுக வரும். கதகதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழிவெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து திருவாகி தொண்டையில அதிகரங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்கிறோமா. இந்த கவிதை முடிப்பாரு, அம்மா அம்மா எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு வேற புள்ள இருக்கு, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு வேற புள்ள இருக்கு, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு வேற தாய் இருக்கான்னு முடிச்சாங்க. அந்த தாய்க்கு நிகரா வாழ்க்கையில ஒரு ஆளை காட்ட முடிவாங்க. அதான் தாயினுடைய மகிமைன்னு சொல்லி அற்புதமா சொன்னாங்களே பேச்சாளர் பெருமக்கள். அப்படியே அந்த தலைப்புக்குள்ள உள்ள போய் ஆணித்தரமா அப்படியே வந்து அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் தந்தையினுடைய சிறப்பும் மிக சிறப்பாக இருக்கிறது, மகனாகவும் சிறப்பாக இருக்கிறது, கணவனாகவும் சிறப்பாக இருக்கிறது, இந்த புறம் மகளாகவும் சிறப்பாக இருக்கிறது, மனைவியாகவும் சிறப்பாக இருக்கிறது, தாயாகவும் சிறப்பாக இருக்கிறது. உலகத்தில் மிகச்சிறந்த பொக்கிஷம் யார் தெரியுமா நண்பர்களே? யார் தெரியுமா? ஒரு காலத்துல பெண்கள் எல்லாம் வந்து ஆண்களை மதிச்சாங்க. குடும்ப தலைவனா ஆண் இருந்தான், குடும்ப தலைவியா பெண் இருந்தார். கணவனை ஒட்டி குடும்ப தலைவனை ஒட்டி அந்த மனைவி பின் தொடர்ந்தாள். கணவனுடைய வார்த்தைக்கு அன்னைக்கு மதிப்பு இருந்தது. அன்னைக்கெல்லாம் பெண்கள் ஆண்களை மதிச்சாங்க, இன்னைக்கு பெண்கள் போட்டு மிதிக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய வாதம் இல்லையா? அப்ப ஒரு உறவை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். யார் தெரியுமா? மனைவி. அடிகளார் என்கின்ற ஒரு கவிஞன் சொன்ன அந்த கவிதை தான் இந்த தீர்ப்புக்கு உறவு. அதை தான் அற்புதமா பேச்சாளர் பெருமக்கள் அடிக்கோடிட்டு காமிச்சாங்க. அடிகளார் அந்த கவிஞர் சொன்னார், மனைவி யார் தெரியுமா? நான் விழிக்கும் முன் விழிக்கும் விழி, நான் குளிக்கும் போது முதுகு தேய்க்கும் மூன்றாம் கை, திருமண நாள் எனக்கு ஒரு மகிழ்ச்சி நாள். ஒரு ஆண் சொல்றான், திருமண நாள் எனக்கு ஒரு மகிழ்ச்சி நாள், ஆனால் என் மனைவிக்கு ஒரு துறவு நாள். தாய் தந்தை துறந்து, தம்பி தங்கை துறந்து, தான் வாழ்ந்த சுற்றமெல்லாம் துறந்து, எல்லாம் நீ என வந்த தங்கமே நீதான் குடும்பத்தின் பிக் பாஸ் என்று அடிகளார் என்கின்ற ஒரு கவிஞன் சொல்கிறான். இதுதான் உண்மை. மகாத்மா காந்தியுடைய மனைவி கஸ்தூரிபாய் இறந்துட்டாங்க. அவங்க உடல் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப மகாத்மா அழுது நின்றுட்டு இருக்கிறாரு. அவருடைய சீடர்கள் தொண்டர்களா கூப்பிடுறாங்க, வாங்க பாபுஜி போலான்னு சொல்றப்ப, இல்லை நீங்கள் போங்க, நான் கொஞ்சம் தனிமையில் அளவிடுங்கன்னாரு. எதுக்கும் கலக்காதவர், மரணம் இயற்கை தானே, நீங்கள் விட்டுறலாம் இல்லை, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்ப மகாத்மா சொன்னார், சாதாரணமாக இருந்த இந்த காந்தியை அன்பர்களே உங்கள் இதயத்தில் எழுதுங்கள், சாதாரணமாக இருந்த இந்த காந்தியை மகாத்மாவாக மாற்றியவள் எரிந்து கொண்டிருக்கிறார். அவளுக்காக நான் இப்பொழுதும் கூட அழவில்லை என்று சொன்னார். வாழ்க்கையில் எப்பொழுதும் அழ முடியாது என்று சொன்னார். அதுதான் பெண்மையின் சிறப்பு, அதுதான் பெண்ணின் சிறப்பு. அப்படிப்பட்ட அற்புதமான பெண்மையை போற்றுவோம். பெண்மையை போற்றுவதுதான் தமிழ் பண்பாடு, தமிழர்களின் பண்பாடு. அதனால்தான் அந்த தாய் அம்மனுக்கே இன்று நாம் விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், பெண்ணை போற்றுவோம். எண்கள் இல்லாமல் கணிதம் இல்லை, பெண்கள் இல்லாமல் இந்த உலகமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்கின்ற காரணத்தால் வழிகளை தாங்கி வருத்தங்களை தாங்கி இந்த குடும்பத்தை செதுக்குகிற சிற்பியாய் கணவனுக்கு தோளோடு தோள் நின்று காக்கின்ற பிக் பாஸ் பெண்தான். அதனால்தான் 1000 கவிதைகளை கொடுத்த கண்ணதாசன் சொன்னார், உன்னை கரும்பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. இதுதான் பெண்மையின் சிறப்பு என்று சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்பை நல்கிய அத்துணை அன்பு இதயங்களுக்கும், மீண்டும் ஈரோடு சக்தி மசால் நிறுவனத்தாருக்கும்
பல்லவி ஃபைன் ஆர்ட்ஸ், நிலா டிவி, ரோட்டரி சங்கம், அரிமா சங்கம், ஜேசி அமைப்புகளுக்கும், இருந்து கேட்ட அத்தனை அன்பு இதயங்களுக்கும், அற்புதமான ஆண்டவர் ஆடியோவுக்கும், நிலா டிவிக்கும், பேச்சாளர் பெருமக்கள் நன்றியை தெரிவித்து, நேற்றல்ல, இன்றல்ல, நாளை அல்ல, என்றுமே குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் நிறைவுக்கும் காரணம் பிக் பாஸாக இருந்து நம்மை வழிநடத்துவது, வெற்றிக்கு ஆதார சுருதியாக இருப்பது பெண்களே 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 என்று தீர்ப்பு வழங்கி நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதுவரை சிந்தனைக்கும் சிரிப்புக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து நல்லதொரு பட்டிமன்ற நிகழ்வை நடத்தி கொடுத்த நடுவராக பணியாற்றிய விஜய் டிவி புகழ் ஈரோடு ஏஜே பிரபு அவர்களுக்கும், அந்த பட்டிமன்ற நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பித்த ஜேசி நண்பர்களுக்கும் உங்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களது இந்த பயணம் வெற்றி பயணமாக அமைய உங்கள் கரவழி மூலம் வாழ்த்துக்களை கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இனி அடுத்து நீங்கள் அவருடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இன்னிசை நிகழ்ச்சியானது இங்கே அரங்கேற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியும் நீங்கள் கண்டு மகிழ்ந்து செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த 42 ஆண்டுகளை கடந்து 43வது ஆண்டிலே பெருந்துறை பல்லவி ஃபைன் ஆர்ட்ஸ் அமைப்பு தனது பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. அதற்கு ஒத்துழைப்பு அளித்து வருகின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் தென்னக புகழ் இசைப்பிரியன் இன்னிசை குழுவுடைய இன்னிசை நிகழ்ச்சி இங்கே அரங்கேற இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாமே ரொம்ப வெயிட் வச்சிருவாங்க.